நாட்களில் நம் தியானத்துக்காக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 2 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனம். 2 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனமும் 11ஆம் வசனமும். கர்த்தருடைய நாள் வரும், அப்பொழுது வானங்கள் மடமடை என்று அகன்று போம், பூதங்கள் வந்து உருகி போம், பூமியும் அதிலுள்ள கிளைகளும் எரிந்து அழிந்து போம். இப்படி இவைகள் எல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கைகளால் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தேவனுடைய நாள் போதுமானது. அல்லேலூயா. கண்கள் மூடி நாம் ஜெபிக்கலாம் ஒரு நிமிடம். கர்த்தருடைய நாள் வருகிறது. கர்த்தர் வரப்போகிறார். இந்த சத்தியத்தின் மூலமாய் கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக எல்லாரும் சற்று நேரம் கண்கள் மூடி, தகப்பனே இந்த வார்த்தையில் இருக்கிற ரகசியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்திட்டாங்க. ஒரு கர்த்தருடைய நாள் வரப்போகிறது. கர்த்தர் இந்த வார்த்தை மூலம் நம்மோடு பேசக்கூடிய ஒவ்வொருவரும் கர்த்தர் பேச வேண்டும். அல்லேலூயா. யார் எப்படி வந்திருக்கான்னு சொல்லி நான் அறியேன். நான் சாதாரண ஒரு மனிதன். ஆனால் வந்திருக்க ஒவ்வொருவருடைய இருதயத்தை கர்த்தர் காண்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே பேசுகிற கர்த்தர் நீங்கப்பா. ஆண்டவரே, நாங்கள் கல்லும் மண்ணும் ஆராதிக்கவில்லை ஆண்டவரே, ஜீவனுள்ள தேவனை நாங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் ஐயா. நீரப்பா பேசுகிறாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேறுமையான பாத்திரம் நான் எடுத்து தள்ளாமலே, வேறுமையான பாத்திரம் நான் தள்ளாமலே, இடமி வழியும் அதிரமா வந்திருக்கிற ஒவ்வொரு ஆத்மாவும் வெறுமையாய் கடந்து போகாதபடிக்கு அப்பா நீங்கள் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆகவே நாட்களில் தேவையான சத்தியத்தையும் ஆண்டவரே மன்னாவை பாரத்தில் அழைத்து தரும்படியாய் நான் செபிக்கிறேன். ஜெயமுறதுக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மீண்டும் ஒரு 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிறது வனமாய் வரும். போதுமானது. கர்த்தருடைய நாள் வரப்போகிறது. அவர் எப்படி வருகிறாரா? இரவு நேரத்தில் திருடன் வருகிறது வனமாய் கர்த்தர் வரப்போகிறார். ஹல்லேலூயா. நாம் பாவத்திலே வீழ்ந்து கொண்டிருந்தோம். பாவத்துக்காக அடிமையாய் வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை கர்த்தர் மீட்டெடுத்து ரட்சித்து வேறு விரித்து அபிஷேகித்து ஞானஸ்தான சத்தியத்துக்கு கீழ்ப்படி ஞானஸ்தானத்தை எடுத்து சபையிலே கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தர் நம்மை ஒரு மனவாட்டியாக கர்த்தர் மாற்றி இருக்கிறார். ஏனென்றால் அந்த நாளுக்காக, அந்த நாளிலே நாம் சந்திக்கும்படியாக கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, கர்த்தராக இயேசுவை சந்திக்கும் ஆண்டவரை சந்திக்கும்படியாக ஆயத்தப்படு. எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? இன்னைக்கு இயேசு வந்து விட்டார் என்று சொன்னால் நாம் போக ஆயத்தமா? ஒருவேளை இருந்து கொண்டு வைத்துக் கொள்வோம். கர்த்தர் மவுண்ட் ரோடுக்கு வருகிறார் என்று சொல்லி கேள்விப்பட்டார்கள். எல்லாருக்கும் ஓடி போவார்கள். சொல்லுங்க, மவுண்ட் ரோடுக்கு ஓடி போயிடுவோம்.
சபையில் யாருமே இருக்க மாட்டாங்க. ஏனென்றால் இயேசுவை பார்ப்பதற்கு அவ்வளோ ஒரு ஆர்வம், இயேசுவை முகமுகமாய் தரிசிப்பதற்கு அவ்வளோ ஒரு உற்சாகமும். அப்படின்னு சொன்னால் கர்த்தரை பூலோகத்திலே கர்த்தரை ஆவியோடு உண்மையோடு அவரை ஆராதிக்க வேண்டும். அல்லேலூயா. தேவ சமூகத்திலே ஓடி வர வேண்டும். ஏனென்ற கர்த்தரின் நாள் அது எப்பொழுது மனுஷன் அறியான். அவருக்கே தெரியாத கர்த்தர் எப்பொழுது வருவார் என்று சொல்லி. ஒருவேளை இயேசுக்கு தெரிந்துவிட்டு என்று சொல்லுங்கள், இதான் அவர் இயேசுக்கு சொல்லிவிட்டார், இத்தனை தேதியில நீ போக போறான்னு சொல்லுங்க, என்ன நடக்கும் சொல்லுங்க. அவரே சொல்லிடுவார் நமக்கு, ஏன்னா தேதியில வருவார் சொல்லி. ஆகவே எந்த நேரத்திலும் விழிப்பா இருந்து கர்த்தருடைய நாளைக்கு நம்ம என்ன செய்யணுமா, ஆயத்தமா இருக்க வேண்டும். பாருங்க, ஒருவேளை இயேசு கிறிஸ்து வருகை வந்துவிட்டது. இயேசு கிறிஸ்துவின் வருகை வந்த பிற்பாடு யாருடைய ஆட்சி ஆரம்பிக்கப்படுகிறது சொல்லுங்க? அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி, அந்த கிறிஸ்துவின் காலம் நடைபெற போகிறது. அந்த காலம் மிகவும் பயங்கரமான ஒரு காலம். அவன் 7 வருடம் பூமியை அரிசால போகிறான். அதுல 3 வருடம் அவன் சமாதானத்தோட ஆட்சி செய்வான். மீண்டும் 3 வருஷம் மிக கொடூரமான ஒரு ஆட்சி அவன் செய்ய போகிறான். ஒருவேளை தேவனுடைய சமூகத்திலிருந்து நாம் வருகையில நாம் எடுத்துக்கொள்ளாமல் காணப்படும் என்று சொன்னால் நாம் எந்த ஆட்சிக்கு போக போகிறோம்? அந்தி கிறிஸ்துவின் ஆட்சிக்கு போக போகிறோம். அந்த ஆளுகை, அந்த கிறிஸ்துவின் காலம் எப்படி இருக்கும் என்று சொல்லி ஒருவேளை நாம் கேட்டிருக்கலாம், வேதத்திலே நாம் வாசித்திருக்கலாம். மிகுந்த ஒரு கொடூரமான ஒரு காலம், பயங்கரமான ஒரு காலம். அந்த காலத்திலே நாம் போக வேண்டுமா? அந்த அந்தி கிறிஸ்துவின் ஆட்சிக்கு நாம் செல்ல வேண்டுமா என்று சொல்லி இந்த பகல் நேரத்தில் நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்மை நாமே நாம் அலசி பார்க்க வேண்டும். பேதுரு ராமுலகம் மீன் பிடித்தானா? ஒரு மீனும் அகப்படவில்லை. அவன் வலையை அலசி கொண்டிருந்தான். அந்த நேரத்தில் தான் இயேசு சொன்னான், சட்ட ஆழத்திலே படகை எடுத்துக்கொண்டு போய் சொன்னேன். அல்லேலூயா. சட்ட ஆழத்திலே போன பிற்பாடுதான் திரளான மீன்கள் அவன் பிடித்தான். அருமையான தேவச்சனமே, அந்த மீன்கள் பிடிப்பதற்கு முன்பாகவே அவன் வலையை அலசி கொண்டிருந்தான். இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிற காரியம், உன் வாழ்க்கையை ஆராய்ந்து பார், உன் இருதயத்தை அலசி பார். அதுல பலவிதமான பாசிகள் இருக்கலாம், பலவிதமான தேவையான பொருட்கள் வந்திருக்கலாம். அதை எடுத்துக்கொண்டு வெளியே போடு. அந்த ஆட்சி மிகவும் பயங்கரமான இருக்கும். அப்படிப்பட்ட ஆட்சியிலே அந்தி கிறிஸ்து ஆனவன் காலத்திலே அவன் பயங்கரமா ஆட்சி செய்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் என்ன செய்கிறாரா? சில முத்திரைகளை கர்த்தர் உடைக்கிறார். முதல் முத்திரை உடைக்கும் போது வெள்ளை குதிரை காணப்படுகிறது. 2ஆம் முத்திரை உடைக்கும் போது சிகப்பு குதிரை காணப்படுகிறது. 3ஆம் முத்திரை உடைக்கும் போது கருப்பு குதிரை காணப்படுகிறது. 4ஆம் முத்திரை உடைக்கும் போது மங்கின நிறம் உள்ள குதிரை காணப்படுகிறது. வெள்ளை குதிரை எதை காட்டுகிறது? அவன் சமாதானத்தை முதலாவது கூறுவான். அந்தி கிறிஸ்து வரும்போது எப்படி வருவான்? சமாதானத்தை கூறுவான். சிகப்பு குதிரை எதை காட்டும்? யுத்தத்தை நடத்திப்பான். 3ஆம் குதிரையை குறிப்பிட்டால் நான் என் வாக்கில் பேச போகிறேன். 3ஆம் முத்திரையை உடைக்கும் போது ஒரு கருப்பு குதிரை வருகிறது. வாசிங்க, வெளிப்படுத்தலின் விசேஷம் 6ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். அவர் 3ஆம் முத்திரை உடைக்கும் போது 3ஆம் ஜீவனானது நீ வந்து பார் சொல்ல கேட்டேன். இதோ ஒரு கருப்பு குதிரை கண்டேன். அது மேல் ஏறிந்தவன் ஒரு தராசை தன் கையில பிடித்துக் கொண்டிருக்கிறான். சத்தத்தை கேட்டேன். அல்லேலூயா. பாருங்க, இங்க நாம் பார்க்கிறோம், அவன் கருப்பு குதிரையை பார்க்கிறான். யோவான் பத்மத்தீவில் இருக்கும்போது அவன் சில தரிசனங்களை பார்க்கும்போது இந்த 3ஆம் முத்திரையை உடைக்கும் போது எப்படிப்பட்ட குதிரை? கருப்பு குதிரை. அந்த கருப்பு குதிரை ஏறி இருக்கிறவன் இடத்தில் என்ன காணப்படுகிறது? ஒரு தராசு காணப்படுகிறது. இந்த கருப்பு எதை காட்டுகிறது? அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியிலே என்ன நடக்கும் என்று சில காரியங்களை நான் சொல்ல வேண்டும். இந்த கருப்பு என்று சொன்னால் அதை பஞ்சத்தை காட்டுகிறது. வாசிக்க வசனத்தை உலமலின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம்.
புலம்பல் 5:10. பஞ்சத்தின் கொடுமையினால் எங்கள் தோல் அடுப்பங்கரையைப் போல கருத்து போயிற்று. பஞ்சத்தினால எங்கள் தோல் அடுப்பங்கரை போல கருத்து போயிற்று. கருப்பு என்று சொன்னால் அது எதை காட்டுகிறது? பஞ்சத்தை காட்டுகிறது. அந்த பஞ்சத்தின் காலத்தில் மனிதனுக்கு ஆகாரத்தை நிறுத்து கொடுக்கும்படியாக தான் அவன் கையில் என்ன இருக்குது? தராசு இருக்கிறது. புலம்புல வசனத்தை வாசிக்கலாம். எரேமியா 4ஆம் அதிகாரம் 27-28. தேசமெல்லாம் பாழாய் போம், ஆகிலும் சர்வாங்கம் செய்யேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது நிமித்தம் பூமி புலம்பும், உயர இருக்கிற வானங்கள் கதத்து போகும். நான் அதை சொன்னேன். போதுமானது. பாருங்க, இந்த கருப்பு என்று சொன்னது எதை காட்டுகிறது? பஞ்சத்தை காட்டுகிறது. அப்போ இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு பிற்பாடு ஒரு காலம் இருக்கிற அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி. ஆகவே அந்த அந்தி கிறிஸ்துவின் காலத்தில் என்ன காணப்படும்? பஞ்சம் காணப்படும். பஞ்சம், பசி, பட்டினியால் இருக்கும். சாப்பிடுற ஆகாரம் கிடைக்காது, நாம் விரும்பினாலும் கிடைக்காது. அவன் தராசிலே நிறுத்து கொடுக்கிறான். ஒரு காசுக்கு அது எவ்வளவு கொடுக்கிறான்? கோதுமை கொடுக்கிறான். வேதத்தை சொல்லுகிற ஒரு நாள் வேலை பார்த்தாதான் ஒரு காசு கிடைக்குது என்று சொல்லி மத்தியில் எழுதப்பட்டுள்ளது. ஆனால் அந்த ஒரு காசுக்கு அவன் நிறுத்து கொடுக்கிறான். அப்படிப்பட்ட ஆகாரத்தை புசித்து மனிதன் வாழ முடியுமா? சொல்லுங்க. இப்போ நன்றாக நாம் தேவையா, இதெல்லாம் நமக்கு தேவையோ அவைகளெல்லாம் நாம் சாப்பிடுகிறோம், புசிக்கிறோம், நன்றாக இருக்கிறோம். அந்த காலத்தில் விரும்பினாலும் கிடைக்காது. அவன் 3ஆம் முத்திரத்தை உடைக்கும் போது நிறுத்தி கொடுக்கிறவனாக இருக்கிறான். ஆகாரத்தை நிறுத்து கொடுக்கிறான். பாருங்க, பஞ்சம், கொடூரமான பஞ்சம் வரப்போகிறது. விரும்பினாலும் சாப்பிட முடியாது. உபாகத்துல 26ஆம் அதிகாரத்துல ஒரு வசனம் இருக்கு, வாசிக்க. உபாகமம் 26:47-48. ஏன் பஞ்சம் வருகிறது என்று சொல்லி வாசிக்க. 26:47-48. உபாகமம் 16 வாசிக்க. 28. எத்தனாம் வசனம்? 40 வாசிங்க. சேவியாமல் போனதனால் சகலமும் குறைபட்டு பட்டினியோடு தாகத்தோடு போதுமானது. பாருங்க, தேவன் நாம் சேவிக்காமல் போவோம் என்று சொன்னால் நிச்சயமாய் அந்த காலத்தில் தள்ளப்பட போவோம். கர்த்தருடைய வேதம் சொல்ல, கர்த்தர் முழு இதயத்தோடும் ஆத்மாவோடு அவரை நாம் என்ன செய்யணுமா? சேவிக்க வேண்டும். நீயோ நானும் வீட்டார கர்த்தரை சேவிக்கும் வேதம் சொல்கிறது. கர்த்தரை சேவிக்காமல் நாம் இருப்போம் என்று சொல்றோம். நிச்சயமா அந்த கிறிஸ்துவின் காலத்தில் பஞ்சத்திலே நாம் காணப்படுவோம். பட்டினியாக இருக்க போகிறோம், தாகமாக இருக்க போகிறது, நிர்மலமாக இருக்க வஸ்திரம் கிடைக்காது. அதுக்கு காரணம் என்ன? அந்த கிறிஸ்துவின் ஆட்சியிலே மிகுந்த கொடூரமான ஒரு சம்பவம் நடக்க போகிறது. ஏன் இது நடக்கும்? சம்பவம் ஏன் நடந்து கொண்டிருக்கிறது? ஆமோஸின் புஸ்தகத்தில் வசனம் இருக்கு. 5ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களை வாசிக்கலாம். ஆமோஸ் 5:16-17. ஆண்டவரும் சேனைகளின் தேவனுமாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், எல்லா தெருக்களிலும் புலம்பல் உண்டாகும். எல்லா தெருக்களிலும் புலம்பல் உண்டாகும். எல்லா வீதிகளிலும் ஐயோ 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 என்று சொல்லிக் கொள்வார்கள். பயிரிடுகிறவர்களை துக்கம் கொண்டாடுகிறதற்கும் ஒப்பாரி பாட அறிந்தவர்களை புலம்புகிறதற்கும் வரவழைப்பார்கள். எல்லா திராட்சை தோட்டங்களிலும் புலம்பல் உண்டாயிருக்கும். போதுமானது. அதாவது கடைசி நாட்களிலே ஐயோ ஐயோ என்று சொல்லி புலம்புவார்கள், அழுவார்கள். ஏன்னா அந்த காலத்தில் வேலை கிடைக்காது. வேலை செய்ய சம்பளமாக சாப்பிடாமல் நினைத்தாலும் வேலை சரியாக கிடைக்காது. ஏன் என்று சொன்னால் அந்த கிறிஸ்துவின் ஆட்சியிலே 3ஆவது உலக யுத்தம் உண்டாக போகிறது, போர்கள் உண்டாக போகிறது, வெடிகுண்டுகள் போட போறார்கள், நிலைகள் சேதப்படும், விவசாயம் செய்யப்பட முடியாது. ஏனென்றால் நிலம் எப்படியா இருக்கும்? அது அழிந்து போகணும்.
யுத்தத்திலே அந்த அணுகுண்டுகள் போடும்போது நிலம் அழிந்து போகும். விவசாயம் செய்ய முடியாது. விவசாயம் செய்ய முடியாவிட்டால் நம்ம என்னத்தை சாப்பிடுவோம்? அவர்கள் குண்டுகள் அணுகுண்டுகள் போடும் சமுத்திரங்களிலும் மச்சங்கள் மாண்டு போகும், மீன்கள் மறித்து போகும். என்னத்தை சாப்பிடுவார்கள்? அல்லேலூயா. அப்படிப்பட்ட கொடூரமான ஒரு சம்பவம் நாள் வரப்போகிறது. ஆகவே கர்த்தருடைய நாளுக்கு என்று சொல்லி நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். பாருங்க, அவர்கள் அழுவார்கள், தெருக்கள் வீதிகளில் புலம்பிக் கொண்டிருப்பார்கள். வேலையிலேயே ஐயோ பசியா இருக்குது. ஒருவேளை சுகர் பேஷண்ட் அந்த நாட்களில் கைவிடப்பட்டு இருப்பார்கள் என்று சொன்னார். நினைத்துக் கொள்ளுங்கள், இருப்பார்கள் என்று சொன்னார். இப்பொழுதே சுகர் பேஷண்ட்டுக்கு என்ன இருக்கு? எப்போ பார்த்தாலும் பசி காணப்படும். எந்த நேரத்தில் பசி எடுக்கும். அப்ப அந்த காலத்தில் ஆகாரம் என்னது கிடைக்கும்? பசி எடுத்தாலும் சாப்பிட முடியாது. ஆகவே அன்பான தேவ சொல்லுங்க, அந்த காலத்திலே நாம் போக விடாமல் பாதுகாக்க வேண்டும். நாம் தேவனை சந்திக்க ஆயத்தப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. வீதிகளும் தெருக்களும் அலகளும் புலம்புகளும் ஐயோ ஐயோ என்று சொல்லி கத்துக் கொண்டிருப்பார்கள், ரெட்டை உருட்டி விடுவார்கள். இந்த நாட்களிலே நாம் விரும்புகிறதை சாப்பிடுகிறோம், நாம் விரும்புகிறதை என்ன செய்கிறோம்? வஸ்திரத்தை போட்டுக் கொள்கிறோம். நம்முடைய விரும்பும் விதமாக நம்ம சரீரத்தை என்ன செய்கிறோம்? நன்றாக அலங்கரித்துக் கொள்கிறோம், நன்றாக மேக்கப் போட்டுக் கொள்கிறோம், ஃபேர் அண்ட் லவ்லி கிரீமை போட்டுக் கொள்கிறோம், தேவையான காஸ்மெட்டிக் கிரீமை போட்டுக் கொள்கிறோம், தன்னை அலங்கரித்துக் கொள்ளும்படியாக. அந்த நாட்களிலே ஒருவேளை கைவிடப்பட்டு நாம் இருப்போம் என்று சொன்னால் நம்முடைய நிலைமை எப்படி இருக்கும் என்று சொல்லி ஒரு வசனத்தை சொல்லி நான் முன்பாக சொல்கிறேன். புலம்பலின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. புலம்பல் 4:4. தாகத்தால் குழந்தையுடைய நாவை ஒட்டிக் கொள்கிறது. குழந்தைக்கு பால் குடிக்க பால் கிடைக்காதா? தண்ணீர் கூட சரியாக கிடைக்காதா? அது நிமித்தம் குழந்தைகளுடைய நிலைமை மிகவும் மோசமாய் காணப்படுகிறது. ஆகவே வாசிங்க, பிள்ளைகள் அப்பத்தை கேட்கிறார்கள், அவர்கள் கொடுப்பதற்கு யாருமே இல்லை. அப்பத்துக்கு பதிலாக என்னத்தை கொடுக்கிறாங்க? அங்க கல்லை கொடுக்கிறார்கள். இது புசி என்று கொடுக்கிறாங்க, புசிக்க முடியாது. தாகத்துக்கு தண்ணீர் கேட்கிறார்கள், ஆனால் தண்ணீர் கூட அங்க கிடையாது. மிகவும் கொடூரமான பிள்ளைகள் நிலைமை மிகவும் மோசமாக காணப்படுகிறது. பெரியவர்கள் நிலைமை எப்படி இருக்குது? வாசிங்க 5ஆம் வசனம். ருசியான பதார்த்தங்கள் டெய்லி 3 நேரமும் நல்ல மட்டன் சிக்கன் பிரியாணி சாப்பிட்டவங்க நிலைமை என்ன ஆகும்? பாலாய் கிடைக்கிறார்கள். நன்றாக வஸ்திரத்தை உடுத்தி திரிந்தவர்கள், ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் அணிந்து கொள்கிறார்கள், குப்பைகளை அணிந்து கொள்கிறார்கள். அல்லேலூயா. 8ஆம் வசனம் வாசிப்போம். கரியிலும் கரித்து போயிட்டு அவர்கள் தோல் அவர்கள் எலும்புகளோடு ஒட்டி கொண்டு போதுமானது. பாருங்க, அந்த அந்திகிறிஸ்துவின் ஆட்சியில் தோல் எப்படி இருக்குமா? சரியான ஆகாரம் இல்லாதனால தோல் ஒட்டி கொள்ளுகிறது. நம்ம என்னால பிரகாசிக்கும்படியாக, முகத்தை வெள்ளையாக்கும்படியாக என்ன செய்கிறோம்? கிரீமை போட்டுக் கொள்கிறோம். அந்த நாள்ல ஒரு கிரீம் கிடையாது, முகம் கருத்து போகும். அருமையான தேவச்சனமே, அந்திகிறிஸ்துவின் ஆட்சியிலே 3வது முத்திரை ஒடிக்கும் போது எப்படி என்ன காணப்படுகிறது? கருப்பு குதிரை வருகிறான். கருப்பு என்று சொன்னால் பஞ்சம். அந்த கொடிய பஞ்சத்துக்கு நாம் இரையாக வேண்டுமா? கொடிய பஞ்ச காலத்திலே நாம் காணப்பட வேண்டுமா? சொல்லுங்க, எத்தனை பேர் அந்த பஞ்சத்திலே நீங்க போக ஆசைப்படுறீங்க? யாருமே ஆசைப்படலையா? அவ என்ன செய்யணும்? வாசிங்க அப்போஸ்தலரின் நடவடிக்கை புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள்? இந்த இயேசுவானவர் எப்படி உங்களிடத்திலிருந்து கண்களுக்கு முன்பாக எழுந்தருளி போனாரோ அப்படியே
மறுபடியும் வரப்போகிறார். ஹalleluya. கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். கர்த்தர் வரப்போகிறார். இந்த கொடூரமான அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியிலிருந்து நாம் தப்பிக்க வேண்டும் என்று சொன்னார். அதற்கு முன்பாக ஏன்னா நாம் ஆராதிக்கிற இயேசு அவர் வரப்போகிறார். அந்த வருகையை நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அந்த அவர் மனவாளனாக வரப்போகிறார். மனவாட்டியாக சபையாக நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். ஹalleluya. ஹalleluya. கர்த்தர் வரப்போகிறார். அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். கர்த்தரை வருகை நோக்கி அநேகர் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்தவராகி நம்மும் காத்துக் கொண்டிருக்கிறோம். இஸ்லாமிய மதத்தார்களும் அவர்களை எதிர்பார்த்திருக்கிறார்கள். மேசியா வருவார் என்று சொல்லி பலர்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாம் நம்மளுடைய நம்பிக்கை என்ன சொன்னால் விசுவாசம். இயேசு கிறிஸ்து மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், அவர் உயிர் தந்தார், அவர் பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட இயேசுவானவர் மீண்டும் வருவார். 9ஆம் வசனம் வாசிங்க. இவர்கள் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டே இருக்கையில் அவர் எடுத்துக் கொள்ளப்பட்டார். ஹalleluya. ஹalleluya. எவ்வளவாக இயேசு எடுத்துக் கொள்ளப்பட்டாரோ அவ்வளவாக இயேசு மீண்டும் வரப்போகிறார். கர்த்தருடைய வருகையில் 2 தன்மைகள் இருக்கிறது. ஒன்று ரகசிய வருகை, மற்றொன்று பகிரங்க வருகை. இந்த ரகசிய வருகையிலே அப்படியே என்னவென்று சொன்னால் நாம் எடுத்துக்கொள்வோம் கர்த்தர் மத்தியாகத்தில் வருவார். அல்லேலூயா. இந்த ஒரு தெளிவான ஒரு நம்பிக்கையும் ஒரு அறிவு நமக்கு தேவை. ரகசிய வருகை என்றால் என்ன, பகிரங்க வருகை என்று சொல்லி நாம் விதமாக நம்ம கேட்டுக்கொண்டிருந்தோம். முதல் நாளிலே பிசாசு யார் என்று சொல்லி, இரண்டாவது திருத்துவ தேவத்தை குறித்து நாம் சரியான ஒரு அறிவை நாம் பெற்றுக்கொண்டோம். இன்றைய நாட்கள் ரகசிய வருகை குறித்தான ஒரு அறிவு நமக்கு வேண்டும். அறிவான கத்தோலிக்க பிள்ளைகளே, கர்த்தர் வரப்போகிறார். வசனத்தை வாசிங்க. 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்கள். 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 17ஆம் வசனம். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடு பிரதான தூதரோடு எக்கால சத்தத்தோடு வானத்திலிருந்து இறங்கி வருவார். முதலாவதாக அவர் எங்கிருந்து இறங்கி வருகிறார் பாருங்க. அவர் கவனம் பாருங்க. இயேசு கிறிஸ்துவானவர் வானத்திலிருந்து இறங்கி வருகிறார். முதலாவதாக கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்துவார். அவர் வந்து கொண்டிருக்கிறார். ஒரு பூமிக்கு வரவில்லை. அவர் வந்து கொண்டிருக்கிற நேரத்திலே எக்கால சத்தம் தொடங்கப்படுகிறது, ஆரவார சத்தம் தொடுத்து கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். வாசிங்க. பின்பு உயிரோடு இருக்கிற நாம் இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட கிருபாசன சபையிலே இந்த வார்த்தை கேட்டுக் கொண்டிருக்கிற நீங்களும் நானும், உயிரோடு இருக்கிற நீங்களும் நானும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மீது அவரோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட போகிறோம். ஹalleluya. ஹalleluya. அப்ப இயேசு கிறிஸ்துவோட வரப்போகிறார் என்று சொன்னால் அவர் எங்க வரப்போகிறார்? மேகத்திலே வரப்போகிறார். அவர் வரும்போது கீழே இருக்கிற நீங்களும் நானும் ஆயத்தமா இருப்போம் என்று சொன்னார். ஒரு மனவாட்டியாய் மாறி தேவ சபையில ஒழுங்காக ஐக்கியத்தோடு இருப்போம் என்று சொன்னார். நிச்சயமா எக்கால சத்தம் நமக்கு கேட்கப்படும். கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முடியாமல் இப்போ இருப்பேன் என்று சொன்னார். கர்த்தருடைய வார்த்தை நமக்கு கேட்காமல் இருப்பேன் என்று சொன்னார். அந்த எக்கால சத்தம் கேட்க முடியாது. ஹalleluya. ஹalleluya. அந்த சத்தத்தை கேட்ட உடனே மரித்தவர் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நீங்களும் நானும் அவருக்கு எதிர்கொண்டு போவோம். பாருங்க, இதற்கு பிற்பாடு அன்றிகிறிஸ்து நாட்களுக்கு பிற்பாடு இயேசு கிறிஸ்து பகிரங்கமாய் வரப்போகிறார். இது நான் சொன்ன வசனமானது ரகசிய வருகை குறித்து. அவர் பகிரங்கமாய் வரும்போது, 2ஆம் வருடம் பகிரங்கமாய் இருக்கும்போது எங்க வருகிறார் வாசிங்க. ஏன்னா முதல்ல பார்த்தோம் கர்த்தர் தாமே அவர் தனியா வருகிறார். எப்படி வருகிறார்? அவர் தனியா வருகிறார். இப்போ எப்படி வருவாரா வாசிங்க. சகரியாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். சகரியா 14:5. பள்ளத்தாக்கு வழியாய் ஓடி போவீர்கள். மலைகளின் பள்ளத்தாக்கு 14:5. என் தேவனாகிய கர்த்தர் வருவார். தேவரோடும் எல்லா பரிசுத்தவான்களும்
வருவார்கள். அவர் கர்த்தர் வரும்போது அவர் எப்படி வருவார்? இரண்டாவதாக எல்லா பரிசுத்தவான்களும் உயிரோடு இருக்க நீங்கள் நான் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு அவர் இரண்டாவதாக பூமிக்கு வரும்போது எப்படி வருகிறார்? தனியாக வரமாட்டார். பரிசுத்தவான்களை கூட்டி கீழே வருவார். எங்க வருவாரா? 4வது வசனம் வாசிங்க. அவருடைய பாதங்கள் ஒலிவ மலை மேல பாதத்தில் இறங்கி வருகிறாராம். அல்லேலூயா. பாருங்க, இந்த ரெண்டு காரியத்தை தெரிவி ஏற்படுதுன்னு சொன்னா நமக்கு அறிவு வேணும். கர்த்தர் ரகசியமாக வருகிறார். ரகசிய வருகை நம்ம எடுத்துக்கொள்வோம். பகிரங்க வருகையை என்ன செய்கிறோம்? அவர் நம்மை கூட்டி கீழே பூமிக்கு வருகிறார். 1000 வருட அரசாங்கும்படியாக இந்த பூமியை நாம் ஆளுகை செய்யும்படியாக கர்த்தர் பகிரங்கமாய் நம்மை சேர்த்து கொண்டு வருகிறார், காணப்படுகிறார். பாருங்க, இந்த ரகசிய வருகையிலே அவர் விடிவெளி நட்சத்திரத்தை போல வாசிங்க. வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 16 22 16. சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படி 16 16 இயேசுவாகிய நான் என் துணையை அனுப்பினேன். நான் தாவீதின் பெயரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெளி நட்சத்திரமாய் இருக்கிறேன் என்றார். கர்த்தர் விடிவெளி நட்சத்திரமாய் இருக்கிறார். முதலாவது வரும்போது நட்சத்திரத்தை போல அவர் வருவாராம். பாருங்க, நட்சத்திரம் அது இருமலை காலம். சூரியன் வருவதற்கு முன்பாக என்ன வருகிறது? நட்சத்திரம் வரும். அப்போ மல்லிகை 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டது நீதியின் சூரியன் உங்களுக்கு உதிக்கும் என்று சொல்லி. அப்ப முதலாவது நட்சத்திரம் வரப்படுது, ரகசிய வருகை. இரண்டாவது நீதியின் சூரியனாக இயேசு வருவார் என்று சொன்னால் அது பகிரங்க வருகையாக காணப்படுகிறது. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசித்தோம். கர்த்தர் தாமே ஆரவார சத்தத்தோடு அவர் வருவார். அவர் தாமே அவர் சிங்கலா வருகிறார். யூதா 1ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 15ஆம் வசனம் வாசிங்க. யூதா 1 14 15. ஆதாமும் 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவைகளை குறித்து இதோ எல்லாருக்கும் நியாயத்தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தியுள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகளை எல்லாவற்றின் நிமித்தமும் 16ஆம் வசனம் 15ஆம் வசனம் பரிசுத்தவான்களோடு வருவார் என்று சொல்லி எப்படி இருக்குது? பரிசுத்தவான்கள் கூட வருவார் என்று சொல்லி கர்த்தர் தாமே வருவார். ரகசிய வருகையிலே பகிரங்க வருகையிலே கர்த்தர் பரிசுத்தவான்களோடு வருவார். அப்போ இந்த எடுத்துக்கொள்ளப்படுதல் ஒரு நிச்சயமா இருக்கிறது. ஒரு நீங்கள் அந்த சரீரத்தில் நம்ம எப்படி எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்று சொன்னால் வேதத்திலே பல உதாரணங்கள் இருக்கு. இயேசு கிறிஸ்து தாமே எடுத்துக்கொள்ளப்பட்டார். இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்பட்டார். எப்படி? அது வாஸ்தவம். அப்போஸ்தலர்கள் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் அவர் வானத்திலே மேகத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று சொல்லி அவர் இயேசு கிறிஸ்துவே நமக்கு முன்பாக நல்ல உதாரணமாக காணப்படுகிறார். இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்பட்டார். இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம் எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று சொல்லி 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே சுழல் காற்றிலே எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டார். இந்த சரீரத்திலே அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். மூன்றாவது நாம் பார்க்கிறோம் ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனத்திலே ஏனோக்கு கர்த்தரோடு சஞ்சரித்தபடினால கர்த்தர் அவரை எடுத்துக்கொண்டார். மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அநேகர் சொல்கிறார்கள் மோசேயும் அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அநேகர் சொல்வார்கள் ஆனால் மோசே மரித்தான். மோசே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். தேவ தூதர்கள் அவன் சரீரத்தை அடக்கம் பண்ணின வேதம் தெளிவாய் சொல்கிறது. ஆகவே எடுத்துக்கொள்ளப்பட்ட என்று சொல்லி பார்க்கும்போது இயேசு நமக்கு முன்மாதிரியா இருக்கிறார். ஏனோக்கு நமக்கு முன்மாதிரியா இருக்கிறார். மூன்றாவது எலியா நமக்கு முன்மாதிரி. அப்போ எடுத்துக்கொள்ளப்படுதல் நிச்சயமாய் ஒன்று உண்டு. அந்த கிறிஸ்துவின் ஆட்சியிலே நாம் போகாமல் இருக்க வேண்டும் சொன்னால், அந்த கொடியமான பஞ்சத்திலே நாம் தாக்கப்படாமல் இருக்க வேண்டும் சொன்னால் கர்த்தருடைய வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். எடுத்துக்கொள்ளப்படுதல் ஒரு சாத்தியமான ஒரு காரியமாய் காணப்படுகிறது. முதலாவதாக இன்னைக்கு நாம் பார்க்கிறோம் 2 காரியத்தை மாத்திரம் நான் சொல்ல விரும்புகிறேன். எடுத்துக்கொள்ளப்பட்ட ஏனோக்கை குறித்து நாம் சற்று நேரம் சிந்திக்கலாம். வாசிக்கிற வசனத்தை ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 22 23 24. ஆதியாகமம் ஏனோக்கு மெத்துசலாவை பெற்றான்.
300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்தான். குமாரர்களும் குமாரத்திகளையும் பெற்றார். 365 வருஷம் வாழ்ந்தான். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் அவன் காணப்படாமல் போனான். அல்லேலூயா. முதலாவதாக இந்த ஏனோக்கை குறித்து நாம் பார்க்கிறோம். அவன் கர்த்தரோடு சஞ்சரித்தபடினால அவன் காணப்படாமல் போனான். மரணத்தை பார்க்கவில்லை. உயிரோடு இருக்கிற நீங்களும் நானும் கர்த்தருடைய வருகையிலே போக மரணத்தை காணாமல் எடுத்துக்கொள்ளப்படுகிறோம்னா ஏனோக்கு எவ்விதமாக எடுத்துக்கொள்ளப்பட்டானோ அவனமாய் நாமும் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். இந்த ஏனோக்கு எத்தனை வருஷம் சஞ்சரித்தாரா சொல்லுங்க? 300 வருஷம் சஞ்சரித்தான். எத்தனை வருஷம் சஞ்சரித்தான்? 300 வருஷம் சஞ்சரித்தான். அவன் வாழ்ந்த வருஷம் 365. மெத்தூசலாவை பெற்ற பிற்பாடு அவன் தேவனை சஞ்சரித்தான். 300 வருஷமா சஞ்சரிக்கிறான்னு சொல்லி நாம் வேதத்தை பார்க்கிறோம். இந்த வசனத்தை நான் சிறு வயதிலிருந்தே நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். நான் இந்த சபையில பாஸ்டர்லாம் பேசுவாங்க. ஆனால் இந்த நாட்களில் நாம் கேட்டிருக்கிற அந்த வசனத்தை சத்தியத்தை நாமும் அறிந்திருக்கலாம். ஆனால் சற்று சில வித்தியாச கோணத்திலே கர்த்தருடைய ஆவியானவர் பேச விரும்புகிறார். பாருங்க, மெத்தூசலாவை பெற்ற பிற்பாடு தான் அவன் கர்த்தரோடு சஞ்சரிக்கிறான். அப்போ அவன் ஏனோக்கு எப்படிப்பட்ட காலத்துல வாழ்ந்த ஒரு மனிதன்? அவன் மனசாட்சியின் காலத்துல ஒரு மனிதன். அநேக பரிசுத்தவான்கள் இருந்தார்கள். அவர்களில் ஒன்றாக ஏனோக்கும் அந்த மனசாட்சியின் காலத்துல வாழ்ந்திருந்த நாட்களிலே அவர் தேவனோடு சஞ்சரித்தார். நியாயப்பிரமாணின் காலமும் காணப்பட்டது. நியாயப்பிரமாண காலத்திலே தேவ ஜனங்களுக்கு நியாய பிரமாணம் கொடுக்கப்பட்டது. நியாயப்பிரமாண காலத்திலே தீர்க்கதரிசிகளை கர்த்தர் எழுப்பினார். நியாயப்பிரமாணின் காலத்திலே ஆசாரிகளை கர்த்தர் ஏற்படுத்தினார். ஆனால் இந்த மனசாட்சியின் காலத்திலே ஆசாரியும் கிடையாது, தீர்க்கதரிசியும் கிடையாது. அப்படிப்பட்ட காலகட்டத்திலே இந்த ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தார். அவனை கண்டித்து உணர்த்தும்படியாக அவனுக்கு தவறான காரியம் சொல்லி சொல்வதற்கு கூட ஆளு கிடையாது. அருமையான தேவ ஜனமே, இந்த நாட்களில் கருத்தல பரிசுத்த வேதாகம் தரப்பட்டுள்ளது. வேதாகத்தினுடைய வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை நாம் வாசித்துக் கொண்டிருக்கிறோமா? அந்த வேதத்தை சுமக்கிறவரை காணப்படுகிறோமா? அன்னைக்கு யாருமே இல்லை. எனக்கு சொல்லிக் கொடுக்க யாருமே. அப்ப எப்படி அவன் தேவனோடு சஞ்சரித்திருப்பான்? அவன் எப்படி தேவனோடு நடந்திருப்பான்? ஆங்கில வேதாகம் சொல்லுகிறது, ஏனோ walked with God. அவர் தேவனோடு நடந்தார். அல்லேலூயா. இன்னொரு வேதாகம் சொல்லுகிறது, அவன் கர்த்தரோடு வாழ்ந்தான் என்று சொல்லப்பட்டுள்ளது. மெத்தூசலாவை பெற்றான். பாருங்க, இந்த மெத்தூசலாவை பெற்றும்போது அவன் பேர் வைக்கிறான். என்ன சொல்லுகிறான் தெரியுமா? இவைகள் ஒரு வசன வாசிக்க முதல்ல எபிரேயர் 11 வாசிக்க. எபிரேயர் 11:5. விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாமல் எடுத்துக்கொள்ளப்பட்டான். ஒரு விசுவாசம் அவனுக்கு அந்த காலத்தில் மனசாட்சியின் காலத்திலே ஒரு விசுவாசம் அவனுக்கு இருந்தபடினால தான் கர்த்தர் அவனை எடுத்துக்கொண்டார். ஒரு மனிதன் விசுவாசி என்று சொன்னாலே ஒரு விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும். ஆவின் கையிலே ஒன்று விசுவாசம், ஆவின் வரங்களிலும் ஒன்று விசுவாசம். அப்போ ஒரு விசுவாசி என்று சொன்னாலே அவருக்கு என்ன இருக்கணும்? அதிகமா விசுவாசம் அதிகமா இருக்க வேண்டும். முதல் நாளில் பார்த்தோம், விசுவாசிகளால் நடக்கப்படுகிற அடையாளங்கள் பிசாசுகளை துரத்துவார்கள். அப்போ விசுவாசமானது மிகவும் முக்கியமாய் காணப்படுகிறது. அவன் 300 வருஷம் தேவனோடு நடந்தானா? அது பிற்பாடு அவன் மெத்துசலாவை பெற்ற பிற்பாடு என்ன மெத்துசலா பிறக்கும் போது அவன் பேரை வைக்கிறான் மெத்துசலா என்று சொல்லி. அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? இவன் மரித்த பின் வரும். அர்த்தம் என்ன? மரித்த பின் வரும். என்ன வரப்போகிறது? மெத்துசலா மரித்த பிற்பாடு என்ன வரப்போகிறது? அது குறித்தான வெளிப்பாடு அவனுக்கு இருந்தது. மெத்துசலா சீக்கிரமா மறைத்து விட்டானா? மெத்துசலா 10 வருஷத்துல மறைத்து விட்டானா? இல்லை. வேதம் சொல்லுகிறது மெத்துசலா லாமக்கை பெற்றான், லாமக்கு நோவாவை பெற்றான். அதுக்கு பிற்பாடு தான் மெத்துசலா மறைக்கிறான். இப்போ இவ்வளவு காலகட்டம்
அப்பொழுதுமே ஏனோக்குக்கு ஒரு தரிசனம் இருந்தது, ஒரு வெளிப்பாடு இருந்தது. மெத்துசலா மரித்த பிற்பாடு இவைகள் சம்பவிக்கும் என்று சொல்லித்தான் மெத்துசலா என்று பெயர் வைக்கிறான். என்ன சம்பவிக்கும்? ஜலப்பிரளயம் வரப்போகிறது. அல்லேலூயா. அவனுக்கு ஒரு வெளிப்பாடு இருந்தது. மெத்துசலா மரித்த பிற்பாடு ஜலப்பிரளயம் வரும் என்று சொல்லி பாருங்க. அந்த மனசாட்சி காலத்துல கூட அவனுக்கு ஒரு வெளிப்பாடு இருந்தது. அந்த வெளிப்பாடு இருந்ததுனால தான் அவன் தேவனோடு சஞ்சரித்தான், அவன் தேவனோடு வாழ்ந்தான். வாழ்ந்ததும் சஞ்சரித்தது சரியான ஒரு அர்த்தம் எடுத்துக்கொள்ள சொன்னால் ஒரு ஐக்கியமா இருந்தான். அல்லேலூயா. ஒரு மனப்பட்டவனா இருந்தான். தேவனுக்கும் அவனுக்கும் ஒரு மனம், ஒரு ஐக்கியம் இருந்தது. அருமையான தேவச்சனமே, இன்னைக்கு ஒரு மனமா நம்ம காணப்படுகிறோமா? ஐக்கியமா இருக்கிறோமா? தேவ சபைக்கு நாம் வருகிறோம், ஆனா எல்லாரோட நம்ம ஐக்கியமா இருக்கிறோமா? சற்று சிந்தித்து பாருங்கள். பகல் நேரத்தில் கர்த்தர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஐக்கியமா இருக்கிறீங்கன்னு சொல்லி எனக்கு தெரியாது. ஆனால் வேதம் தெளிவாய் சொல்வதை கர்த்தருடைய வருகைக்கு என்ன போல எடுத்துக்கொள்ள என்று சொன்னால் ஒரு ஐக்கியம் தேவை, ஒரு யூனிட்டி தேவை. ஒன்றாக சபை கூடி ஒருமித்து ஜெபித்தார்கள். இன்னைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? குறை சொல்லிக் கொண்டிருக்கிறோமா? மனுஷனுடைய முகத்தை பார்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? ஐயோ, இந்த சகோதரி வந்தா நான் வரமாட்டேன் சபைக்கு, சகோதரன் வரதுனால நான் வரமாட்டேன்னு சொல்லி நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோமா? ஆராதனை குறித்து பாடினோம், கர்த்தர் ஸ்தோத்திரம் சொல்லி நாம் கடந்து செல்கிறோமா? ஐக்கியம் எங்கே? தேவனுக்கும் நமக்கும் சரியான ஒரு ஐக்கியம் இருக்கும், சரியான ஒரு ஃபெலோஷிப் இருக்க வேண்டும், சரியான ஒரு உறவு இருக்க வேண்டும். கசப்பு தன்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, யூதா அந்த காலத்துல அவனுக்கு ஒன்னொரு வெளிப்பாடு இருந்தது. யாருக்கு? முதலாவது வெளிப்பாடு இருந்தது, ஜலப்பிரளயம் வரும் என்று சொல்லி ஒரு வெளிப்பாடு இருந்தது. இரண்டாவது ஒரு வெளிப்பாடு அவருக்கு இருந்தது. என்ன தெரியுமா? வாசிங்க, யூதாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 14-15. வாசிக்க வசனம் வாசிங்க. ஆதாமுக்கு ஏழாவது தலைமுறையாக ஏனோக்குக்கும் இவைகளை குறித்து, எவைகளை குறித்து சொன்ன பார்ப்போம். இவைகளை குறித்து எல்லாருக்கும் நியாயத்திற்கு கொடுக்கும்படியாக தமக்கு விரோதமாய் அவபக்தி உள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகளில் எல்லாவற்றையும் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரமான சொல்லுங்க வாசிங்க. பரிசுத்தவான்களோடு கர்த்தர் வருகிறார் என்று பிரசங்கித்தார். அல்லேலூயா. பாருங்க, அந்த காலத்துல மனசாட்சி காலத்துல கூட இவனுக்கு வாழ்ந்து கொண்டிருக்க நேரத்துல அவனுக்கு ஒரு வெளிப்பாடு, இரண்டாவது வெளிப்பாடு என்னவென்று சொன்னால் கர்த்தர் வரப்போகிறார் என்று சொல்லி ஆயிரமான பரிசுத்தவான்களோடும் தூதர்களோடும் அவர் வருவார் என்று சொல்லுங்க ஒரு வெளிப்பாடு அவனுக்கு இருந்தது. அவன் எந்த காலத்துல வாழ்ந்து கொண்டிருந்தான்? மனசாட்சி காலத்துல, நியாயப்பிரமாணத்தின் காலத்தில் அல்ல, கிருபையின் காலத்தில் அல்ல. அவன் மனசாட்சி, மனம் எப்படி சொல்லுகிறதோ அவ்விதமான வாழ்ந்து கொண்டிருக்கிற காலகட்டத்திலே, மனம் எப்படி சொல்லுகிறதோ அவ்விதமாக ஜீவித்துக் கொண்டிருக்கிற காலகட்டத்திலே அவன் பிரசங்கித்தான், கர்த்தர் வரப்போகிறார் என்று சொல்லி அவன் பிரசங்கித்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. வெள்ளத்தினால் ஜலத்தினால் கர்த்தர் அழிக்க போகிறார் என்று சொல்லி, கர்த்தர் வரப்போகிறார் என்று சொல்லி அவனுக்கு ஒரு சரியான ஒரு வெளிப்பாடு இருந்தது. இன்னைக்கு அந்த வெளிப்பாடு நமக்கு தேவை. கர்த்தர் வருவார் என்று சொல்லி எத்தனை விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் வரப்போகிறார், மத்திய ஆகத்தில் வரப்போகிறார். நாம் ஆயத்தமா இருப்போம் என்று சொன்னால், ஏனோக்கை போல ஒரு வாழ்க்கை, ஏனோக்கை போல நாம் சஞ்சரித்துக் கொண்டிருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாய் நீங்கள் நானும் எடுத்துக் கொள்ளப்படுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, வேதத்திலே கர்த்தருடைய வருகை குறித்து அதிகமாக எழுதியிருக்கிறது. அவருடைய பிறப்பை குறித்து ஒரு சில வார்த்தைகள், மரணத்தை குறித்து ஒரு சில வார்த்தைகள். ஆனால் கர்த்தருடைய வருகை குறித்து பழைய பாட்டிலும் புதிய பாட்டிலும் 2163 தடவை சொல்லப்பட்டுள்ளது. கர்த்தர் வருவார் என்று சொல்லி 175 தடவை இயேசுவின்
பிறப்பை குறித்தும் 104 தடவை இயேசுவின் மரணத்தை குறித்தும், ஆனால் 263 தடவை கர்த்தருடைய வருகையை பற்றி எழுதப்பட்டு புதிய ஏற்பாட்டிலும் சரி பழைய ஏற்பாட்டிலும் சரி அதிகமாக எழுதப்படும். அப்படின்னு சொன்னால் கர்த்தருடைய வருகை அது நிச்சயமாக இருக்கிறது. அவர் வரப்போகிறார். அப்போஸ்தலரின் காலகட்டத்திலே அப்போஸ்தலர்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்களா? எதிர்நோக்கி இருந்தார்கள். கர்த்தர் வரப்போகிறார் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் அப்போஸ்தலர் காலகட்டத்திலே அவர்கள் ஒன்றுக்கு ஒன்று சந்திக்கும் போது என்ன சொல்லிக் கொள்வார்களா? மாரநாதா என்று சொல்லிக் கொள்வார்கள். என்ன சொல்லுவாங்க? மாரநாதா. மாரநாதா என்றால் கர்த்தர் வருகிறார், கர்த்தர் சீக்கிரமா வருகிறார் என்று சொல்லி சொல்லிக் கொள்வார்கள். ஆனால் இந்த இருக்கிற காலகட்டத்திலே கிருபை நாட்களை வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்கள் நானும் ஒருவர் சந்திக்கும் போது நாம் என்ன சொல்கிறோம்? கர்த்தருக்கு சொல்றோம், பிரைஸ் தி லார்ட் என்று சொல்லி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம். ஆனால் இது நாட்கள் செல்ல 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 என்ன ஆகுதுமா? மங்கி போகிறது. இப்போ நவீன புதிய ஸ்டைல் கர்த்தருக்கு சொல்றோம் சொன்னா அவங்க செஞ்சுவாங்க, கையை நீட்டிடுவாங்க, அப்படிதானே? ஒரு நவீன காலமான ஒரு சில செய்வாங்க, அப்படி மாட்டி ஆட்டி விடுவாங்க. நம்ம கர்த்தருக்கு சொல்ல முடியாம அருமையான தேவஜனம், நம்முடைய ஐக்கியம் எப்படி இருக்கிறது? கர்த்தர் எதிர்பார்க்கிறார் ஒரு மனத்தை. ஏனோக்கு ஒரு மனமாய் காணப்பட்டான். அவன் சஞ்சரித்தான், அவன் நடந்தான். பிள்ளை தகவல் கை பிடித்து எவ்விதமாய் நடப்பானாம் அவனமாய் நடந்தான். கர்த்தருக்கும் அவருக்கும் இருக்கிற உறவு மிகவும் பயங்கரமாக இருந்தது. நெருங்கின ஒரு உறவா இருந்தது. அவருக்கு பிள்ளைகள் இல்லையா, மனைவி இல்லையா, எல்லாவற்றும் இருந்தது. இன்னைக்கு நம்ம சாக்கு போட்டு சொல்றோம், ஐயோ என் மனைவியால நான் ஜெபிக்க முடியல, என் கணவர் பண்ற அநியாயத்தினால் ஜெபிக்க முடியல, என் பிள்ளைகள் பண்ண அக்கிரமத்தினால ஜெபிக்க முடியலையே. அன்னைக்கு ஏனுக்கு அவன் குடும்பஸ்தான், அவனுக்கு மனைவி இருந்தது, பிள்ளைகள் இருந்த, அவைகள் மத்தியிலும் அவன் கர்த்தரை சஞ்சரித்தான். அல்லேலூயா. அப்படி வருகைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறோம்னா நம் கர்த்தருக்கு நம்ம என்ன சொல்றோம்? சரியான ஒரு ஐக்கியமாக இருக்க வேண்டும். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் நிருபம் 9ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை வாசிங்க 9:28. கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு நமக்காக காத்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பின் அருளும்படியாக இரண்டாம் தரம் பாவமில்லாமல் தரிசனமாவார். அது எப்படி ஆவார்? தரிசனம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். அப்போ நாம் கர்த்தரை நாம் தரிசிக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த பரிசுத்த தேவனை நாம் தரிசிக்க வேண்டும் என்று சொன்னால், அவரோடு நாம் சஞ்சரிக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு என்ன இருக்கக்கூடாது? பாவம் இருக்கக்கூடாது. அப்படின்னு சொன்னால் ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை. பாவமானது தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற உறவை இருக்கிறது. இவ்விதமாக ஏதேன் தோட்டத்திலே கர்த்தருக்கும் ஆதாமுக்கும் இந்த உறவை பாவமாக பிரிக்கப்பட்டதோ, அவ்விதமாக பிசாசானவன் பாவத்தை உட்படுகிறான், பாவத்தை செய்வதை தூண்டுகிறான். அந்த பாவம் வாழ்க்கையில வரும்போது அவிசுவாசமும் ஒரு பாவம் தான். இதோ நான் பெரிய பாவம் செய்யவில்லை என்று சொல்லி நினைக்க வேண்டாம். அவிசுவாசமும் ஒரு பாவம். அந்த அவிசுவாசம் இருந்தாலும் கூட நாம் பரலோக ராஜ்யத்தில் எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் பரிசுத்தத்தோடு நாம் காணப்பட வேண்டுமா? பாருங்க, அது அந்த ஐக்கியம் ஒரு உறவு வரும்போது வேதம் சொல்லி கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தில் 28ஆம் வசனத்திலே என்ன எழுதப்பட்டிருக்குது? யூதரும் அல்ல கிரேக்க வாசிங்க வசனத்தை. கலாத்தியர் 3:28. யூதா என்னும் கிரேக்கன் என்றும் இல்லை, யூதரும் என்னும் இல்லை, கிரேக்கரும் என்னும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். ஒன்றாக இருக்கிறீர்கள். நாம் எப்படி இருக்கிறோமா? சொல்லுங்க. ஒன்றாக இருக்க வேண்டும், ஒரு மனதோடு இருக்க வேண்டும், ஏக சிந்தியோடு இருக்க வேண்டும். ஒரு ஒன்னஸ் நமக்கு காணப்பட வேண்டும். கர்த்தரிடத்தில் ஒன்னஸ் இருந்தால் மாத்திரம் போதாது. கர்த்தருடைய பிள்ளைகளோடு நாம் என்ன செய்யணும்?
ஒரு ஐக்கியமாக இருக்க வேண்டும். பாருங்க, பழைய காலத்துல பழைய பாட்டில் வாசிக்கும் போது லேவியராகம புஸ்தகத்துல 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல ஒரு பலி குறித்து எழுதப்பட்டது. வாசிங்க. லேவியராகமம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். போஜன பலி குறித்து எழுதப்பட்டது. அந்த போஜன பலி எவ்விதமாய் செய்யப்பட வேண்டும், அந்த போஜன பலி செய்த பிற்பாடு அதனால் தயாரிக்கப்பட்ட அப்பமானது அதை எங்க வைக்க வேண்டும் என்று சொல்லி சரியாக எழுதப்படும். வாசிங்க. செலுத்த வேண்டும் என்றால் எண்ணெய் வார்த்து தூப வர்க்கத்தை போட்டு அந்த ஆசாரியர்கள் கொண்டு வருவாங்க. அப்பொழுது ஆசாரியன் எடுத்து அது பலிபீடத்தின் மேல வைக்கிறான். ஹல்லேலூயா. அந்த இங்கல பார்க்கிற இந்த பலியானது பலவிதமான தானியங்களால கொண்டு வரப்பட்டு அதை இடித்து நன்றாக ஒரு மாவை போல அவர்கள் தயாரிக்கிறார்கள். அவை மேல் எண்ணெய் வார்த்து நன்றாக பிணைந்து அதுக்கு பிற்பாடு அப்பமாக ரெடியாகிறது. ஹல்லேலூயா. பல தானியங்கள் வந்து அது இடிக்கும் போது இடித்த பிற்பாடு சொல்ல முடியுமா? இது கோதுமை, இது அரிசி, சொல்ல முடியுமா? எல்லாம் ஒன்னாய் மாறிவிடுகிறது. அதே போலதான் கர்த்தர் ஒரு மனத்தை கர்த்தரை எதிர்பார்க்கிறார், ஒரு ஐக்கியத்தை எதிர்பார்க்கிறார். அந்த ஐக்கியம் எப்போ வரும்னு சொன்னால் எண்ணெய் வார்த்தபோது, அபிஷேகத்தின் நிறைவு வரும்போது, பரிசுத்தாவின் அபிஷேகம் இருக்கும் என்று சொன்னால் தானாவே உங்களுக்கு பரிசுத்தாய் வரும்போது அவர்கள் பாவத்தை நீதி குறித்து கண்டித்து உணர்த்துவார். அவன் கண்டித்து உணர்த்தும் போது நம்முடைய வாழ்க்கை எப்படியா மாறுகிறது? பரிசுத்தமாக, ஒரு மனமாக, ஒரு ஐக்கியமாக மாறுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எவ்விதமாக அப்பம் தயாரிக்கப்பட்ட அப்பம் எங்க கடைசி எங்க போய் சேர்கிறது? பரிசுத்த ஸ்தலத்துல. ஆனா ஒரு ஐக்கியத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஏனோக்கு கர்த்தரோடு நல்ல ஒரு மனமாய் காணப்பட்டார். இன்னைக்கு அந்த ஐக்கியம் இருக்கிற இயேசு கிறிஸ்து உயிரோடு இந்த நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணினார். எப்படிப்பட்ட ஜெபம்? வாசிங்க. யோவானின் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். யோவான் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். வாசிங்க. நான் உலகத்தில் இருக்கிறேன், இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள், நான் உம்மிடத்திற்கு வருகிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றாக இருக்கும்படியாகவும் நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக் கொள்ளும். நான் அவர்களோட கூட உலகத்தில் இருக்கையில் நாம் ஒன்றாக இருக்கும் போது அவர்கள் எப்படி இருக்க வேண்டுமா? ஒன்றாக இருக்கும் சொல்லி நம்ம ஆராதிக்கிற இயேசு அவர் ஜெபிக்கிற ஜெபமாய் காணப்படுகிறது. 21ஆம் வசனத்தை வாசிங்க. அவர் எல்லாரும் ஒன்றாக இருக்கவும், எல்லாரும் ஒன்றாக இருக்க வேண்டும் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அவர் விரும்புகிற காரியம் நம்ம எல்லாரும் ஒன்றாக இருக்க வேண்டும், ஒரு ஏக சிந்தையோடும் ஏக மனதோடும் ஒரு ஐக்கியமாக இருக்க வேண்டும் என்று சொல்ல கர்த்தர் விரும்புகிறார். ஆகவே தான் உயிரோடு நாட்களிலே அவரே ஜெபம் பண்ணினார். 22ஆம் வசனத்தை வாசிப்போம். பாருங்க, ஒரு மனம், ஒரு ஐக்கியம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். வேதத்திலே நெகேமியாவை குறித்து நாம் பார்க்கிறோம். நெகேமியாவின் 1ஆம் அதிகாரத்தில் எருசலேம் மதில் இடிக்கப்படுகிறது. எருசலேம் மதில் அலங்கம் இடிக்கப்படுகிறது. அப்போ அந்த செய்தியை நெகேமியா கேட்கிறான். எருசலேமின் மதில் இடிக்கப்படுகிறது, எருசலேம் மதில்கள் உடைக்கப்பட்ட போனது என்று சொல்லி அந்த செய்தியை அவன் கேட்கிறான். அந்த செய்தியை கேட்ட பிற்பாடு அவன் உள்ளம் உடைகிறது, அவன் ரெட்டை உடுத்திக் கொள்கிறான், அவன் கதறுகிறான், கண்ணீர் வடிக்கிறான். ஐயோ, எருசலேமின் மதில்கள் விழுந்ததே, அது உடைக்கப்பட்டது என்று சொல்லி அவன் கலங்கிற நேரத்தை நாம் பார்க்க முடிகிறது. நெகேமியா 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு அவர்கள் சிறையிருப்பில் மீதி இருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீமையும் நிந்தையும் அனுபவிக்கிறார்கள். அந்த காலத்திலே நெகேமியாவின் காலத்திலே நெகேமியா சிறைப்பட்டு போனான். சிறைப்பட்ட தேசத்தில் அவன் காணப்படுகிறான்.
நேரத்தில் அவன் கதறுகிறான், ஐயோ என் மதில் இடிக்கப்பட்டது, செவர் தகர்க்கப்பட்டது. என்ன செய்ய கதறி கொண்டிருக்க நேரத்திலே வாசிங்க, எருசலேமின் அலங்கம் இடிபட்டதும் வாசல் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதும் இருக்கிறது என்றார்கள். இந்த வார்த்தை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுதேன். சில நாளாய் துக்கித்து உபவாசித்து தேவனை நோக்கி உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவம் பயங்கரமான தேவனே போதுமானது. பாருங்க, இந்த செய்தியை கேட்ட உடனே அவன் என்ன செய்ய, துக்கித்து உபவாசித்து கதறுகிறான். இன்னைக்கு நாம் விடுபட்ட நிலைமை காணப்படுகிறோமா? நம் தேசத்துக்காக, சபைக்காக, ஆத்மக்களுக்காக நாம் ஜெபிக்கிறோமா? ஒருவர் கேட்ட உடனே உள்ள முட்டைகிறது, கண்ணீர் தாராய் வடிகிறது. அவன் புலம்புகிறான், கர்த்தாவே ஐயோ என்று சொல்லி உபவாசித்து ஜெபிக்கிறான். நான் சிறைப்பட்ட தேசத்தில் இருக்கிறேனே, நான் தேசத்துக்கு போக முடியாது, அது மதிலை கட்ட முடியாது என்று சொல்லி அவன் அந்தலாக்கிறான். அப்படிப்பட்ட இருக்கிற நேரத்தில் கூட அவர் ராஜாவிடத்தில் போய் கேட்கிறார், ராஜாவே அங்கே எருசலேமின் மதில் உடைக்கப்பட்டிருக்கிறது, கதவுகள் சுட்டரிக்கப்பட்டிருக்கிறது, நான் போய் பார்க்க வேண்டும் என்று சொல்லி ராஜா அவரிடத்தில் உத்தரவு கேட்கிறார். வாசிக்க தொடர்ந்து வாசிக்க 4ஆம் வசனம், 1ஆம் அதிகாரம், நெகேமியா 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கடைசி பகுதி வாசிங்க. ராஜாவுக்கு பேர்மா சொல்லி இருக்காங்க. இல்ல 1ஆம் அதிகாரம், சரி 2ஆம் அதிகாரத்துல ராஜாவுக்கு சித்தமானால் நான் யூதா தேசத்துக்கு போய் சேரும் மட்டும் போதும். அவன் ராஜாவுக்கு கேட்கிறான், நான் தேசத்துக்கு போகணுமே, என் அலங்கம் இடிக்கப்பட்டிருக்கிறது, வாசல்கள் சுட்டரிக்கப்பட்டிருக்கிறது, நான் போய் பார்த்து வர வேண்டும் சொல்லி தனியாக அவன் வருகிறவனாக பார்க்க முடிகிறது. அவன் தனியாக வந்தான் என்று சொல்லி 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 13ஆம் வசனத்திலே அவன் சொல்லுகிறான், நானும் மிருகமா மாத்திரமே வந்தோம். வாசிங்க 12ஆம் வசனம், 12ஆம் வசனம். வாசிங்க. நான் சில மனுஷரை கூட்டிக் கொண்டு ராத்திரியில் எழுந்து நகர சோதனை செய்தேன். எஸ்ரேமுக்காக செய்யும்படி என் தேவனை மனதில் வைத்ததை நான் ஒருவருக்கும் அறிவிக்கவில்லை. பாருங்க, இவன் என்ன செய்யறான், ஜனங்களுக்கு தனியாக வந்த மனிதன் எல்லாத்தையும் சேர்க்கிறான். எப்படி இருக்கிறான்? சேர்க்கிறான். தனியாக எருசலேம் மதிலை கட்ட முடியாது, தனியாக எருசலேம் மதிலை கட்ட எழுப்ப முடியாது என்று சொல்லி ஜனங்களை அவன் சேர்க்கிறவனை காணப்படுகிறான். அவன் ஜனங்களை கரத்தை என்ன செய்கிறான், தைரியப்படுத்துகிறான், உற்சாகப்படுத்துகிறான், ஒருமனப்படுத்துகிறான், ஒரு ஐக்கியத்தை கொண்டு வருகிறான். ஏன்னா தேவ சபையை கட்டி எழுப்பணுமே, தேவ ஆலயத்தை கட்டி எழுப்பணுமே, எருசலேம் மதிலை கட்ட வேண்டும் என்று சொல்லி அவன் ஜனங்கள் கரங்களை அவன் செய்கிறானா, தைரியப்படுத்துகிறான், பலப்படுத்துகிறான். நெகேமியா 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. அவர்கள் எப்படி இருந்தார்கள்? ஒருமனப்பட்டு கூடினார்கள். அல்லேலூயா. ஆங்கில வேதாகம் இருக்கிறது, they gathered as a one man. எப்படி இருந்தார்களா? one man. ஒரு மனிதன் போல அவர்கள் காணப்பட்டார்கள். தனித்தனியாக இல்ல, one man, ஒரு மனிதனாக. அந்த ஐக்கியத்தை பாருங்க. அந்த தேவ சமூகத்தை, தேவ சபையை எழுப்ப வேண்டும் என்று சொன்னால், எருசலேம் மதிலை கட்டி எழுப்ப வேண்டும் என்று சொன்னால் எப்படி இருக்க வேண்டும்? one man, ஒரு ஐக்கியம், யூனிட்டி, யூனியன், ஒரு ஃபெலோஷிப். அப்படியே இருப்போம் என்று சொன்னால் பிசாசானவன் நம்மை தாக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் அந்த மதிலை அவருக்கு அலங்கத்தை கட்டினார்கள்? தேசத்தை பாதுகாக்கும்படியாக. மதில் அந்த ஓலை செவனை ஏன் கட்டினாங்க? தேசத்தை பாதுகாக்கும்படியாக. அருமையான தேவச்சனமே, நாம் நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நமக்கு என்ன வேணுமா? அந்த ஒரு சத்தியம், உபதேசத்தை நமக்கு வேண்டுமா? வசனம் நமக்கு வேணும். உபதேசத்திலே நாம் இருப்பது சரியா? ஆகவே வேதம் சொல்லுங்க, பவுல் சொல்லுகிறார் கொலோசியர் புத்தகம் 1ஆம் அதிகாரத்துல 28ஆம் வசனம் 29ஆம் வசனத்துல எந்த மனுஷனும் தேவனாக இருக்கும்படியாக வாசிங்க. கொலோசியர் 1:28-29. எந்த
கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவராக இருக்கும்படி அவரே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி உபதேசம் பண்ணுகிறோம். ஹல்லேலூயா. அப்போ இந்த அப்போஸ்தலரின் உபதேசமானது நமக்குள் இருந்தால், அந்த சத்தியம் நமக்குள் இருக்கும் என்று சொன்னால், கர்த்தருடைய வார்த்தை நமக்குள் இருக்கும் என்று சொன்னால், அது ஒருமனமாக இருப்போம் என்று சொன்னால், கர்த்தருடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்படுவோம். ஹல்லேலூயா. அது ஏன் நம்மிடத்தில் காணப்பட்டது? அது ஒருமனமாக அவர் கர்த்தரோடு சஞ்சரித்தான். ஆகவே தான் கர்த்தர் அவரை எடுத்துக்கொண்டார். பாருங்க, கர்த்தருடைய வருகை சமீபமா இருக்கிறது. நாம் எடுத்துக்கொள்ளப்படுகிற முதலாவதாக ஏனோவை போல நாம் காணப்படுகிறோம். அவன் வாழ்க்கையில் காணப்பட்ட முதலாவதாக அவன் நன்றாக ஒரு ஐக்கியமாய் காணப்பட்டான். வேதம் சொல்லுகிற ஆதி காலத்தில் சபைகள் கூடி ஒருமனப்பட்டு ஜெபித்தார்கள். ஒருமனப்பட்டு ஜெபித்தார்கள். யார் சபை? யார்? எல்லா சபை சேர்ந்து ஜெபித்தார்கள். அதை இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கிறோம்? சபையை பார்க்கணும். ஐயோ, இந்த சபை, அந்த சபை, இந்த சபையில போன எனக்கு ஒரு மதிப்பு இல்லையே, அந்த சபையில போன எனக்கு மதிப்பு உண்டு, அங்க போலாம். சபையை பார்த்தாலே சத்திய தேவா கர்த்தரை பார், உபதேசத்தின்படி ஜீவிக்கிற சபையை பார், ஒருமனப்படு. அல்லேலூயா. சபையை பார்த்து கொண்டிருப்போம் என்று சொன்னால் நம்ம இங்கதான் இருக்கணும். அல்லேலூயா. சபை போகாது, நாம் தான் பரலோகத்துக்கு போகிறோம். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை மனவாட்டியாக தயாரிக்கணும். கர்த்தர் மனவாட்டியாக நம்மை உருவாக்க வேண்டும். பாருங்க, உலகத்துல ஒரு கலை கூத்தாடி சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க. ஒரு குரு உண்டு. அவருடைய வேலை என்ன வேலை? கிராம போய் என்ன செய்யணும்? கூத்தாடணும். அவங்க வேலை கலை கூத்தாடி தான். கூத்தாடணும். 20 இடத்துல நன்றாக கூத்தாடுவார்கள். அதனால அவங்க என்ன வேணும்? என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? பணம் கிடைக்கும். நன்றாக காசு. அந்த காசுக்காகவே அந்த கூத்தாடிகள் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் காரியத்தை நடப்பிக்கிறார்கள். ஆனால் இந்த கலை கூத்தாடிகள் உள்ளத்துல ஒரு காரியம் இருக்குமா? எப்படியாவது நம்ம இந்த கிராமத்துக்கு போறோம். உதாரணத்துக்கு இதை வைத்துக் கொள்ளுவோம். சேக்காடு வச்சுக்கலாம். சேக்காடு நான் போகிறேன். இங்க நம்ம 4 நாள் கலை கூத்தாடுகள் வந்து கூத்தாடுகிறார்கள், நடனம் ஆடுகிறார்கள். ஒரு 1,00,000 ரூபாய் கிடைக்குன்னு சொல்லி வைத்துக் கொள்ளுங்க. அதுல அவர்கள் சந்தோஷப்படுவார்களா? கலை கூத்தாடிகள் இல்லை. அவர்கள் உள்ளத்துல என்ன காணப்படும் என்று சொன்னால், எப்படியாவது இந்த கிராமத்தை 2ஆக பிரிக்க வேண்டும். 2ஆக பிரிக்கப்படும் போது தான் நான் ஒரு நாள் அந்த கிராமத்திலும் மற்றொரு நாள் இந்த கிராமத்திலும் வந்து என்ன செய்யலாம்? கூத்தாடலாம். அப்ப என்ன கிடைக்கும்? காசு அதிகமாக கிடைக்கும் சொல்லி அந்த கலை கூத்தாடிகள் என்ன செய்கிறார்கள்? சமாதானத்தை கெடுக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். வேதம் சொல்லுகிறது, வாசிங்க, மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் மலை பிரசங்கத்தில் இயேசு சொன்னார். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிங்க. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், நாம் தேவனுடைய புத்திரர்களா இருப்போம் என்று சொன்னா என்ன செய்யணும்? சொல்லுங்க. இந்த கலை கூத்தாடி மாதிரி நாம் பிரிவினத்தை ஏற்படணுமா? 2ஆக பண்ணணுமா? இல்லை. சமாதானத்தோடு இருக்க வேண்டும். சமாதானம் பண்ணுங்க. நாம் கர்த்தருடைய பிள்ளைகளா இருப்போம் என்று சொன்னால் என்ன செய்யணும்? சமாதானத்தை உண்டாக்கணும். ஒருவருக்கு ஒருவர் ஐக்கியமா இருக்க வேண்டும். சமாதானத்தோடு இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாய் கர்த்தருடைய புத்திரர்களாக நாம் இருக்க வேண்டும். இதுக்கு ஒரு உதாரணம் இருக்கிறது. நான் இப்ப ஐக்கியத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன். ஒரு மனத்தை குறித்து பேசுகிறேன். ஏனோக்கு ஒரு மனமாய் இருந்தான். நெகேமியா ஒருமனப்பட்டு ஜனங்களை தைரியப்படுத்துறதுனாலதான் அந்த மதிலை கட்ட உடைந்தது. 2ஆவதாக வேதத்தில் ஒரு தம்பதிகள் இருக்கிறார்கள். நமக்கு என்றாலும் தெரிந்த ஒரு காரியம்தான் ஈசாக்கும் ரெபேக்கா. அவர்கள் திருமணம் முடிந்த ஆரம்ப நாட்களிலே எப்படி வாழ்ந்து கொண்டிருந்தார்களா? சந்தோஷமா இருந்தார்களா? வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? அவர்கள் விளையாடி கொண்டிருந்தார்கள். They are sporting with each other. வாசிங்க. 26:8. வாசிங்க. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஈசாக்கு தன் மனைவியாக ரெபெக்காளோடு விளையாடி கொண்டிருந்தான். He was sporting with each other. அவர்கள்
திருமணத்தின் ஆரம்ப காலத்திலே எப்படியா இருந்தாங்க சொல்லுங்க? விளையாடி கொண்டிருந்தார்கள், சந்தோஷமா இருந்தார்கள், ஒரு ஐக்கியமா இருந்தார்கள், ஒருமனப்பட்டவர்களாக இருந்தார்கள். ஆனாலும் ரெபெக்கா எப்படியா இருந்தா? மலடியா இருந்தா. ரெபெக்காவுக்கு குழந்தை இல்லை, குழந்தை வாக்கி நீண்ட நாட்கள் இல்லாமல் இருந்தது. வேதம் சொல்லுகிறது ஈசாக்கு ரெபெக்காக வேண்டுதல் பண்ணினான். ஈசாக்கு ரெபெக்காக ஜெபித்தான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. வாசிங்க 5ஆம் அதிகாரம் 21 ஆதியாகமம் 25:21. இல்ல 25ஆம் அதிகாரம் 21 வாசிங்க. மலடியாயிருந்த தன் மனைவிக்காக கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டு கர்ப்பம் தரித்தார். போதுமானது. பாருங்க, அப்ப எப்படி ஒரு மனமாய் காணப்படுகிறார்கள். ஈசாக்கும் ரெபெக்காவும் ஒருமனப்பட்டு ஒரு திருமண வாழ்க்கையில் அவர்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். மலடியா இருந்த ரெபெக்காக்காக அவன் ஜெபிக்கிறார். கர்த்தர் அவன் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் கர்ப்பத்தை திறக்கிறார். இது எதை காட்டுகிறது என்று சொன்னால் ஒரு மனதை காட்டுது. எப்படி இருக்குது? ஒரு மனம். அவர்களுக்கு குழந்தை கர்த்தர் உத்தரவாக கொடுக்கிறார். குழந்தைகள் பெருக்குகிறது, சந்தோஷமா இருக்கிறார்கள். ஏசாவும் யாக்கோவும் பிறக்கிறார். அவன் கர்ப்பமா இருக்கும் போது அவன் தேவ சமூகத்தில் கடந்து போகிறான், விசாரிக்கும்படியாக கடந்து போகிறான். இனி பிறக்கிற குழந்தை எப்படியா இருக்கும் சொல்லி விசாரிக்கும்படியா போகும்போது கர்த்தர் சில திட்டங்களை கர்த்தர் என்ன செய்கிறார்? வெளிப்படுத்துகிறார். பாருங்க, ஒரு மனம். அது ஒரு மனமா இருந்ததுனால தான் அவர்கள் சந்தோஷமாக வாழ முடிந்தது. ஆனால் பிள்ளைகள் வளர வளர வாலிபனால் பிள்ளைகள் வளர்ந்து பாடு அங்கதான் சில பிரச்சனைகள் காணப்படுகிறது. ஈசாக் வயதாகிவிட்டது. அவன் ஏசாவை பார்த்து என்ன சொல்லுகிறான்? சொல்லுங்க. நான் பசியா இருக்கிறேன், எனக்காக நீ வேட்டையாடி ஒரு மிருகத்தை வேட்டையாடி எனக்கு சமைத்து கொடுத்தா நான் புசித்து உன்னை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லி. பாருங்க, ஈசா ஏசாவை நேசித்தார், ரெபெக்கா யாக்கோபை நேசித்தார். அப்போ இங்கு பார்க்கும்போது சில பிரிவினைகள் காணப்படுகிறது. ரெண்டுக்குள் ஒரு மனம் இல்லை. ஒரு மனமாய் இருந்த ஈசாக்கும் ரெபெக்காவும் சில காரியத்தை நிமித்தமாக ஒரு மனமாக இல்லை. ஈசாக்கு ஏசாவுக்கு சொல்லுகிறான், நீ சமைத்து கொண்டு வா, நான் புசித்து கவனமாக இருக்கணும், நான் புசித்த உன்னை ஆசீர்வதிப்பேன். அவன் இந்த வார்த்தை சொல்லும் போது அங்க யார் இருக்கா? ரெபெக்கா இருக்கா. ரெபெக்கா கேட்டுக்கொண்டே இருக்கிறார். ஈசாக்கு சொன்ன வார்த்தை ரெபெக்கா கேட்டுக்கொண்டே இருக்கிறார். பாருங்க, அவன் சொல்லியிருக்கலாமே, தெரியல, கர்த்தர் சொன்ன வார்த்தை நினைப்பட்டிருக்கலாமே. ஆசீர்வாதம் ரெண்டு பிள்ளைகளுக்கும் தானே உண்டு, நீ ஏன் மூத்தவன் கொடுக்கிறான்னு சொல்லியிருக்கலாம். ஒருவேளை அப்படி சொல்லாம இருந்ததுனால கூட கர்த்தர் சொன்ன ஆசீர்வாதத்தை சொல்லல. கர்த்தர் நம்ம கர்ப்பமா இருக்கும் போது கர்த்தர் என்ன சொன்னார் அதை கூட தேவனை போட்டுக்கலாம். சின்னவன் பெரியவருக்கு சொல்ல சின்னவனை செய்வான், அந்த வார்த்தை அவன் நினைப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனா அந்த ரெபெக்கா அப்படி செய்யவில்லை. அப்படி என்று சொன்னால் இருவருக்கும் ஒரு மனம் இல்லை. ஒரு மனமா இருந்த அவர்களுடைய வாழ்க்கையில ஏதோ சில பேர் கற்படுத்தினால, ஏதோ சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுனால அவர்கள் ஒரு மனம் இல்லை. புரியுது உங்களுக்கு? நான் சொல்றது பாருங்க, ஒரு மனம் தொலைக்கப்பட்டது, ஒரு மனம் நீங்கப்பட்டது, அந்த ஐக்கியம் இரண்டாக பிரிகிறது. அந்த சம்பவம் நடந்த பிற்பாடு அவர்கள் இரு குழந்தைகளை இழந்துவிட்டார்கள். யாக்கோபு ஒரு பக்கம் போயிட்டான், ஏசா ஒரு பக்கம் போயிட்டான். இவர்கள் தனியாக காணப்பட்டார்கள். அருமையான தேவஜனமே, ஒரு மனதை காத்துக்கொள்ள வேண்டும். ஒரு மனதை பிசாசாரம் கிடைக்க விரும்புகிறான். அவன் நன்றாக ஒரு மனமாக ஒரு ஐக்கியமாக இருப்பார் என்று சொன்னால் இவர்கள் எதை வேணாலும் சாதிக்கலாம். கர்த்தர் மூலமாய் பெரிய காரியத்தை செய்வது பிசாசாரனுக்கு தெரியும். ஆகவே அவன் மனுஷன் உள்ளத்தை கெடுத்து கொண்டிருக்கிறான், ஒரு மனதை கெடுக்கிறான், ஐக்கியத்தை உடைகிறான். கர்த்தருடைய வருகைக்கு நாம் எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள் சொன்னால் இந்த ஏனோக்கை போல எவ்விதமாய் அவன் சஞ்சரித்தானோ
அவனமா என்ன செய்யணுமா? நாம் சஞ்சரிக்க வேண்டும். பாருங்க, அவர்கள் எழுந்து போனார்கள். இரண்டாவது நாம் பார்க்கிறோம், விசுவாசத்தினாலே ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். அவன் கர்த்தருக்கு பிரியமாய் நடந்தான். வாசிங்க வசனம், எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமல் போனான். அவன் தேவனுக்கு பிரியமாய் இருந்தான் என்று சொல்லி சாட்சி பெற்றான். அவன் கர்த்தருக்கு எப்படி இருந்தான்? அவன் பிரியமாய் இருந்தான். பிரியமான காரியத்தை அவன் கர்த்தருக்கு செய்தான். முதலாவது அவன் கர்த்தர் விரும்புகிற காரியம் ஒரு ஐக்கியத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இரண்டாவது ஒரு காரியம் கர்த்தர் எதிர்பார்க்கிற ஏரோடத்தில் இருந்தது ஒரு கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கிற காரியம். அருமையான தேவச்சனமே, நாம் கர்த்தருக்கு பிரியமான காரியங்கள் செய்கிறோமா? கர்த்தருக்கு பிரியமாய் நாம் ஜீவிக்கிறோமா? கர்த்தருக்கு பிரியமான காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறோமா? சங்கீதக்காரர் இவ்விதமாய் சொல்லுகிறார், 40ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்திலே, உமக்கு பிரியமானதை செய்ய வேண்டும். வாசிங்க சங்கீதம் 48. நான் விரும்புகிறேன், உமக்கு பிரியமானதை செய்ய நான் விரும்புகிறேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறார். சங்கீதம் 143 10ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும் என்று சொல்லி பார்க்கிறோம். கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே பவுல் இவ்விதமாய் சொல்லுகிறான், நான் யாரை பிரியப்படுத்துகிறேன்? நான் மனுஷனை பிரியப்படுத்துவார் என்று சொன்னால் நான் கர்த்தருடைய ஊழியக்காரருக்கு சொல்வதற்கு நான் அர்த்தமே இல்லை. ஹல்லேலூயா. இந்த காலையில் நீங்க யாரை பிரியப்படுத்திக் கொண்டிருக்கிறீங்க? யாருக்கு பிரியமாக நடந்து கொண்டிருக்கிறீங்க? நாம சிந்தித்து பார்க்க வேண்டும். இதற்காக நன்றாக ஒரு உதாரணத்தை சொல்ல விரும்புகிறேன். பிலாத்தை எடுத்துக் கொள்வோம். இயேசு கிறிஸ்து மரணத்துக்கு முன்பாக அவர் பிலாத்து என்ற அரசாங்கத்துக்கு முன்பாக அவர் நிற்கப்பட்டார். யாருக்கு முன்பாக? பிலாத்து தான் நியாயாதிபதி. அவன் தான் நியாயம் தீர்க்க வேண்டும். பிலாத்து என்ன செய்யலாம்? அவன் கர்த்தரை விடுதலையாக செய்ய முடியும். கர்த்தரை இயேசுவை அவன் என்ன செய்யலாம்? தண்டிக்க முடியும். அப்படிப்பட்ட அவன் வேதம் சொல்லுகிறது, அவன் இயேசுவிடத்தில் ஒரு குற்றமும் காணாமல் இருந்தான். இயேசுவிடத்தில் ஒரு குற்றமும் இல்லை. குற்றமில்லாத இயேசுவை ஏன் அவன் மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தான்? குற்றமில்லாத இயேசுவை அவனுக்கு தெரிகிறதுக்கு இயேசுக்கு குற்றம் இல்லை என்று சொல்லி, ஆனாலும் சிலுவையை மறைக்கும்படியாக இயேசுவை ஒப்பு கொடுக்கிறான். ஏன் தெரியுமா? ஒருவேளை நினைத்திருக்கலாம், நான் இந்த யூத ஜனங்களை பிரியப்படுத்தினால் அவருக்கு பிரியமா நான் தீர்வு சொல்வேன் என்று சொன்னால் ஒரு சில நாட்கள் நான் அரசாங்கத்திலே இருக்கலாம், ஒரு சில நாட்கள் நான் சிங்காசனத்திலே இருக்கலாம் என்று சொல்லி அந்த ஜனங்களை பிரியப்படுத்தும்படியாக, அந்த ஜனங்களை உற்சாகப்படுத்தும்படியாக, அவருடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்தும்படியாக இயேசுக்கு எதிர்ப்பாக தீர்ப்பு கொடுத்தார். அந்த தீர்ப்பை கொடுத்த பிற்பாடு என்ன செய்யலாம்? கையை கழுவுகிறான். அந்த நியாய தீர்ப்பை கொடுத்த பிற்பாடு தான் அவன் கையை கழுவுகிறான். சரித்திரம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், பிலாத்தானவன் இயேசு கிறிஸ்து மரித்த பிற்பாடு அவன் ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவனாக காணப்பட்டான். எப்பொழுது பார்த்தாலும் கையை கழுவிக்கொண்டே இருப்பான். வீட்டிலே பகலிலும் இரவிலும் எந்த நேரத்திலும் அப்படிப்பட்ட ஒரு பைத்தியமாக அவன் தெரிய ஆரம்பித்தான். மனுஷனை பிரியப்படுத்த நினைத்தான். ஆனால் தேவனுடைய நியாயத்திற்கு பிலாத்தின் மேல் வந்தது. கடைசியாக பிலாத்துடைய நிலைமை என்ன தெரியுமா? ஒரு குளத்திலே முங்கி செத்து போனான் என்று சொல்லி சரித்திரம் சொல்லுகிறார். அல்லேலூயா. அருமையான தேவச்சனமே, நாம் யாரை பிரியப்படுத்தி விடுகிறோம்? நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். கர்த்தர் வருகிறார், நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். ஏனோக்கு மரணத்தை காணாமல் எடுத்துக்கொள்ளப்பட்டான். காரணம் என்ன? அவன் கர்த்தருக்கு பிரியமாய் நடந்தான். முதலாவதாக அவன் கர்த்தருக்கு ஐக்கியமாக இருந்தான், ஒரு மனமாக இருந்தான். ஆகவே அவன் சஞ்சரிக்க முடிந்தது. ஆகவே கர்த்தர் அவனை எடுத்துக்கொண்டார். நேரம் முடிந்து விட்டது. ஆனால் ஒரு 5 நிமிட பாஸ்டர் மாத்திரம் எடுத்துக்கொள்வது, ஒரு உதாரணத்தை மாத்திரம் சொல்லி நாம் முடிக்கிறோம். மற்றொரு நபர் எலியாவை குறித்து நாம் நன்றாக தெரியும். எலியா சுழல் காட்டிலே எடுத்துக்கொள்வது. சீக்கிரமாக வசந்த வாசிங்க, குடிக்க விரும்புகிறேன். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அதற்கு அவன், அரிதான காரியத்தை கேட்டாய்,
2 10. அதற்கு அவன் அரிதான காரியத்தை கேட்டால், உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு பாருங்க, எலியாக்கு ஒரு வெளிப்பாடு இருந்ததுக்கு நான் எடுத்துக்கொள்ளப்படுவேன் என்று சொல்லி ஒரு வெளிப்பாடு இருந்தது. அது எலியா எடுத்துக்கொள்ளப்படுவார் என்று சொல்லி அன்னை எல்லாருக்கும் நீங்க தெரிந்த ஒரு விஷயம் தான். அந்த 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. 1ஆம் வசனம். கர்த்தர் எலியாவை சுழற்காற்றிலே பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ள போகிறபோது எலியா எலிசாவோட கூட கீழ்காலில் இருந்து புறப்பட்டு போனான். எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை அதாவது அவனுக்கு ஒரு வெளிப்பாடு இருந்ததுக்கு கர்த்தரனை எடுத்துக்கொள்ள போகிறார் என்று சொல்லி ஏவிதமாய் ஏதோவுக்கு ஒரு வெளிப்பாடு இருந்தது, அவனமாக இது எலியாவுக்கும் வெளிப்பாடு இருந்தது. பாருங்க 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, எல்லாரும் அறிந்திருந்தார்கள். வாசிங்க 3ஆம் வசனம். அப்பொழுது பெத்தேலின் தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவினிடத்தில் வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையாய் இருக்கிற எஜமானை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார். அந்த காலத்தில் தீர்க்கதரிசியும் அறிந்திருந்தார்கள், எலியா எடுத்துக்கொள்ளப்படுவார் என்று சொல்லி. அப்ப அந்த எடுத்துக்கொள்ளப்படுவதனுடைய அறிவு எல்லாத்துக்கும் வந்து காணப்பட்டது. எலியா சுழல் காற்றில எடுத்துக்கொள்ளப்படுவார் என்று சொல்லி எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். ஆனால் அந்த சுழல் காற்று வருவதற்கு முன்பாக அந்த இடத்துல யார் இருக்கிறார்? எலிசாவும் இருக்கிறார், எலியாவும் இருக்கிறார். கவனமாக இருக்கிறோம். எலிசாவும் இருக்கிறார், எலியாவும் இருக்கிறார். சுழல் காற்று வருகிறது, யாரை எடுத்துக்கொள்வது? ஏன் எலிசாவை எடுக்கவில்லை? எலியாவை தேவன் எடுத்துக்கொண்டார். எலியா என்று சொன்னால் யெகோவா என் தேவன், யெகோவா என் தேவன். எலிசா என்று சொன்னால் யெகோவா என் ரட்சகர். அல்லேலூயா. எலியா அவனுக்கு அவருடைய வாழ்க்கையை நாம் பார்க்க சொன்னால் அவன் ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷன், வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்த மனுஷன், அவனுடைய கர்த்தருக்கு ஐக்கியமா இருந்த மனுஷன், கர்த்தரோடு போராடி ஜெபிக்கிற ஒரு மனுஷனை காணப்பட்டார். ஏனென்றால் அவன் பேரு நிமித்தமாக கர்த்தரை அவன் தன் தெய்வமாக கொண்ட மனுஷனா இருந்தான். கர்த்தரை தெய்வமாக சொல்லப்படுகிறாத எல்லா விதமான உபதேசங்கள் சத்தியங்கள் அவனுக்குள் காணப்பட்டது. ஆனா எலிசா கர்த்தரே என் ரட்சகர், வேறு ரட்சிக்கப்பட்ட ஒரு அனுபவத்தில் இருக்கிறார். அருமையான தேவ ஜனமே, கர்த்தருடைய உபதேசத்திலே நிற்போம் என்று சொன்னார். அப்போஸ்தலருடைய உபதேசத்தை கேட்டு கீழ்ப்படிந்து நாம் ஜீவிப்போம் என்று சொன்னால் கர்த்தருடைய வருகைக்கு நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். இல்லாவிட்டால் இந்த எலிசாவை போல நாம் கைவிடப்படுவோம். வெறும் ரட்சிக்கப்பட்டது மாத்திரம் போதாது, ரட்சிப்பின் அனுபவத்தில் மாத்திரம் எலிசா காணப்பட்டார். ஆனா எலியாவோ முழுமையான வேறுபாடு ஜீவியம், அபிஷேகம் பண்ணப்பட்டவான ஒரு ஜெப ஜீவியத்தில் ஊறி போய் இருந்த மனுஷனை கர்த்தர் எடுத்துக்கொண்டார். அல்லேலூயா. ஒரு பூர்ணமான ஒரு அனுபவம், ஒரு பூர்ணமான பரிபூர்ணமான ஒரு ஜீவியம் ஜீவிக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனம், ஒரு 4 வசனம் வாசனை முடிக்க விரும்புகிறேன். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அவருடைய சத்தம் அப்பொழுது பூமியை அசைய பண்ணிற்று. இன்னும் ஒரு தரம் நான் பூமியை மாத்திரமல்ல வானத்தையும் அசைய பண்ணுவேன். எபிரேயர் 12:24. புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் அபேலியனுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள். அப்போ அந்த அதாவது புதிய எருசலேமுக்கு நாம் போக வேண்டும் சொன்னால், அந்த சியோனுக்கு நாம் போக வேண்டும் என்று சொன்னால் நமக்கு பரிபூர்ணமான ஒரு ஜீவியம் வேண்டும். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்கிறது, வசனத்துக்கு நாம் தாகமாக இருக்க, வாசிங்க, தாகமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வாசிங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலக்கமில்லாத ஞானபாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். மனுஷர் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாய் இருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும். நமக்கு ஒரு வாஞ்சை இருக்கணும். என்ன இருக்கணும்? வாஞ்சை. கர்த்தருடைய வார்த்தை மேல, வசனத்தின் மேல ஒரு வாஞ்சை. அந்த வாஞ்சை இருக்கும்போது தான் மனுஷன் பரிபூர்ணமாகிறான். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லப்பட்டது, அபிஷேகத்தில் இருந்த அந்நிய பாஷை பேசி நாம் பரிபூர்ணப்படுகிறோம் என்று சொல்லி வாசிக்கிறோம். வாசிங்க 1 கொரிந்தியர் 14:4. அந்நிய பாஷையில் பேசுகிறவர்
கர்த்தருடைய அபிஷேகத்தை நிரம்பி நாம் ஜெபிப்போம் என்று சொன்னால் நம்மை நாமே பக்திவந்திக்காக நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையை வளர்கிறவர்களாக காணப்படுகிறோம். அல்லேலூயா. கடைசியாக எபேசியர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எலியா அவன் அப்போஸ்தல உடன்படிக்கையிலே அவன் முழுமையாக கர்த்தருடைய சத்தியத்திலே வசனத்துக்கு கீழ்ப்படிந்து வேறுபாடு ஜீவிக்கிற மனுஷனாய் காணப்பட்டான். ஆகவே தான் கர்த்தர் அவரை எழுதி கொடுத்தார். வாசிங்க வசனத்தை. சத்தியத்தை கைக்கொண்டு எல்லாவற்றிலும் நாம் வளர்கிறவராய் இருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் வளர்கிறவராய் இருக்க வேண்டும். கிறிஸ்துவின் உபதேசத்தை நாம் கேட்டு நாம் வளர வேண்டும். அப்பொழுது தான் எலியாவை போல நாமும் சுழல் காட்சியில் எடுத்துக்கொள்ளப்படுவோம். அருமையான தேவஜனமே, அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியில் கருப்பு குதிரை காணப்படுகிறது, பஞ்சம் காணப்படுகிறது. அந்த கொடீரமான பஞ்சத்துக்கு தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய வருகையை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். அவன் ஒருமனமாயிருந்தான், ஐக்கியமாயிருந்தான், தேவனுக்கு பிரியப்படுத்தினான். ஆகவே அவன் எடுத்துக்கொண்டான். இரண்டாவதாக எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டான். அவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு, கர்த்தருடைய அழைப்பிலே, சத்தியத்திலே அவன் உறுதியா இருந்தான், பரிபூர்ணமா இருந்தான். ஆகவே கர்த்தர் அவனை எடுத்துக்கொண்டான். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆயத்தப்பட முடியுங்க? எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? கர்த்தர் நடுராத்திரியிலே சீக்கிரமா வரப்போகிறார். ராத்திரியிலே வரப்போகிறார். கர்த்தருடைய நாள் இரவில் நடக்கிற போல காணப்படுகிறது. கர்த்தருடைய நாள் சீக்கிரமா இருக்கிறது. எப்பொழுது வருவார் என்று சொல்லி யாரும் அறியா. கர்த்தர் வந்தார் என்று சொன்னார். நாம் போவோமா? நாம் ஆயத்தமா இருப்போமா? ஆயத்தமா காணப்படுகிறோமா என்று ஆராய்ந்து பாருங்கள் சற்று நேரம். கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். அவர் நம்மை ஆயத்தப்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை கர்த்தருடைய வருகை இந்த நேரத்தில் காணப்படுவது சொன்னார், காணப்பட்டால் கர்த்தருடைய கால சத்தம் நமக்கு கேட்குமா? கர்த்தருடைய கால சத்தம் நமக்கு கேட்க முடியுமா? நம்முடைய சரீரம் வருமா? நாம் எடுத்துக்கொள்ளப்படுமா? அருமையான சகோதரனே, சகோதரியே, கர்த்தருடைய நாள் சீக்கிரமாய் வரப்போகிறது. கர்த்தருடைய நாளுக்காக நீ ஆயத்தமா இருக்கிறாயா என்று சொல்லி ஆராய்ந்து பார். எவ்விதமாய் ஆயத்தமா பட வேண்டும் என்று சொல்லி ஏனோக்குடைய வாழ்க்கையை நாம் பார்த்தோம், எலியாவின் வாழ்க்கையை நாம் பார்த்தோம். அவனமாய் காணப்படும்படியாக கர்த்தாவே ஒரு ஜெபாவி தாவும் விசுவாசத்தை வர்த்திக்கப்படும் ஒரு மனதை, ஒரு ஐக்கியத்தை தாரும் எல்லாரும் கேட்போமா? கர்த்தர் நிச்சயமாய் தர விரும்புகிறார். கர்த்தர் உள்ளத்தை பார்க்கிறவராக இருக்கிறார். நான் மாத்திரம் முகத்தை பார்க்கிறேன். ஆனால் கர்த்தரோ உள்ளத்தின் ஆழத்திலே ஆராய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்தவான்களே, மூன்றாம் கூட்டத்திலும் ஆண்டவர் கர்த்தருடைய ராஜ்யத்தில் வருகையை குறித்து நம்மோடு இடைப்பட்ட கிருபைக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிறவருமாய் வரும் என்று சொன்னார். ஆகையாலே ஆண்டவர் சீக்கிரமாய் வரப்போம், சீக்கிரமாய் வருகிறேன் என்று அவர் திருவள்ளுவர் பெற்றிருக்கிறார். அந்த நல்ல தேவன் வரும்போது அவரை சந்திக்க நாம் ஆயத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆயத்தமுள்ளவர்களாக இருந்த ஒரு 2 பேரை குறித்து நாம் தியானிக்க ஆண்டவர் உதவி செய்தார். ஏனோக்கு சோத்திரம் 300 வருடம் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டு இருந்து அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான். அதற்கு அவன் கர்த்தருடைய விசுவாசம் உள்ளவனாக இருந்தான், கர்த்தருக்கு பிரியமானவனாக இருந்தான். அதோடு மாத்திரமல்ல, கர்த்தருடைய வருகையை குறித்து பிரசங்கிக்கிறவனாக இருந்தான். கர்த்தர் அவனை எடுத்துக்கொண்டார். அப்படியானால் நீங்களும் நானும் அந்த ஏனோக்கை போல தேவனோடு நாம் சஞ்சரிக்கிற அவர்களாக இருக்கிறோமா? அந்த சஞ்சரிக்கிறது என்பது ஐக்கியத்தை குறிக்கிறது. அந்த சஞ்சரிக்கிறது என்பது ஒருமனப்பட்டிருக்கிறதை குறிக்கிறது. அந்த சோத்திரம் அந்த சஞ்சரிப்பது என்பது அவரோடு இணைந்திருக்கிறதை குறிக்கிறது. அப்படியானால் நாம் கிறிஸ்துவோடு இணைந்து அவரோடு நடந்து கொண்டிருக்கிறோமா? அவர் 300 வருஷம்
தேவனோடு நடந்து வாழ்ந்து கொண்டிருந்தார். அப்படியானால் இந்த நாட்களிலே நீங்களும் நானும் அவர் திருடனை போல வரும்போது நாம் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு அந்த ஏனோக்கை போல ஒவ்வொரு நாளும் அவரோடு நடக்க வேண்டும், இயேசுவோடு நடக்க வேண்டும், இயேசுவோடு நடக்க வேண்டும். அப்பொழுது அவர் எடுத்துக்கொள்வார். இரண்டாவதாக அவர் எடுத்துக்கொள்வார் என்ற விசுவாசத்தோடு அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். மூன்றாவது அவருக்கு பிரியமாக வாழ்ந்து கொண்டிருந்தார். நான்காவது அதோடு மாத்திரம் விட்டு விடவில்லை, அநேகருக்கு இயேசு வரப்போகிறார் என்று பிரசங்கித்துக் கொண்டிருந்தார். அப்படியானால் நீங்களும் நானும் அந்த இயேசுவோடு வாழுகிறது மாத்திரமல்ல, நாம் மாத்திரம் ரட்சிக்கப்பட்டது மாத்திரமல்ல, நாம் மாத்திரம் ஞானஸ்நானம் பெற்றது மாத்திரமல்ல, நாம் மாத்திரம் அபிஷேகம் பெற்றது மாத்திரமல்ல, நாம் மாத்திரம் சபைக்கு வருகிறது மாத்திரமல்ல, நாம் மாத்திரம் வருகைக்கு போகிறது மாத்திரமல்ல, இன்னும் நாம் பார்க்கிறவர்களும் நாம் சோத்திரம் வாழுகிறது உலகத்தில் உள்ளவர்களும் சோத்திரம் அப்படியாக அவரோடு வர வேண்டும் என்று அவர்களுக்கும் பிரசங்கிக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. அவருக்கும் அவரை வெளிப்படுத்த வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. அருமையானவர்களே, ஆகையால் சோத்திரம் அந்த ஏனோக்கை போல ஒரு நல்ல அனுபவம் உள்ளவர்களாய் வாழ ஆண்டவர் கிருபையின்படி நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இரண்டாவதாக எலியாவும் எடுத்துக்கொள்ளப்பட்டார். இவர்கள் இருவரும் தான் இந்த உபத்திர காலத்திலே வந்து மறுபடியும் மரிப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. காரணம் என்னவென்றால் வேதம் சொல்வது அன்றி மனிதன் ஒரே தரம் பிறப்பதும் பின்பு மரிப்பதும் அவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இவர்கள் இருவரும் மரிக்காமல் எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். அருமையானவர்களே, ஆகையாலே அவர்கள் இருவரும் வந்து மறுபடியும் இரத்த சாட்சியாய் மரிப்பார்கள் என்று வெளிப்படுத்தல் விசேஷத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகையாலே அருமையானவர்களே, நீங்களும் நானும் சோத்திரம் அந்த ஏனோக்கை போல எலியாவை போல அவரை சந்திக்க ஆண்டவர் நமக்கு கிருபையின்படியா நாம் விழாவாய் தெய்வத்தை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Raja
வருகையில நாம் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு சபை உபதேசம் என்ற ஒரு 7 காரியங்களை நாம் தியானிக்கிறோம். மனம் திரும்ப வேண்டும், ஞானஸ்தானம் பெற வேண்டும், அபிஷேகம் பெற வேண்டும், சபையில் ஐக்கியமாக இருக்க வேண்டும், வேறு பிரிக்கப்பட்டு வாழ வேண்டும், கர்த்தருடைய சரீர ரத்தத்தை பாட வேண்டும் என்றும் வருகைக்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்கிற உபதேசங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இவைகளை எல்லாம் செய்கிற நாம் அந்த ஏனோக்கை போல என்ன செய்ய வேண்டும் என்றால் அவரோடு சஞ்சரிக்கணும். ஞானஸ்தானம் எடுத்துட்டா போறார், பரிசுத்த ஆவியை பெற்றுட்டா போறார், சபைக்கு வந்துட்டா போறார், எப்படியோ வாழ்வோம் என்று வாழ்ந்தால் நிச்சயமாக எடுத்துக்கொள்ளப்பட முடியாது, கைவிடப்படும். ஆண்டவரோடு வாழும், ஆண்டவரோடு சஞ்சரிக்கும். இரண்டாவதாக அந்த விசுவாசத்தோடு வாழணும். மூன்றாவதாக பிரியமாய் வாழணும். நான்காவதாக சோதனை அவரை பிரசங்கித்து நாம் கொண்டு இருக்கவே. அந்த ஏனோக்குடைய வாழ்க்கையில அவன் சோதனை ஞானஸ்தானம் பெற்றான், பரிசுத்த ஆவி பெற்றான். சோதனை இப்படிப்பட்ட எந்த காரியம் சொல்லப்படல. ஆனால் கர்த்தர் அவனை எடுத்துக்கொண்டார். அதுபோல உங்களை என்னை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு இப்படிப்பட்ட நல்ல உபதேசத்தின்படி வாழ கர்த்தரோடு திருவதற்குடியாய் சோதனை பண்ணுவோம். சோதரா சோதரா